சொல்கிறோம். ஆமென். கடந்த நாட்கள் எங்களுடைய ஜெபம் என்னென்னா, உங்கள் சித்தம் இல்லாத எவ்வளவு பெரிய இடங்களும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, அங்கே நிறுத்தாதீங்கன்னு சொல்லி. ஆமென். ஸோ அதனால் இங்கே நாங்கள் வந்திருக்கிறது தேவ சித்தம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆமாம், அது மாத்திரமல்ல, எங்களை அன்பாக அழைத்த அன்பு பாஸ்டருக்காக, அன்பு சகோதரிக்காக நான் நன்றி சொல்கிறேன். பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். பரிசுத்த தேவனுடைய வல்லமையுள்ள கரம் எங்களை நிரப்பட்டோன்னு சொல்லி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே உடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்போன்னு சொல்லுங்க பாப்போம். ஜீசஸ் லார்ட், ஹalleluya ஹalleluya. இரட்சகரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கட்டும். ரீபாபாலா ஷெகேதாராலாராலாதாரா ஹந்தேரே. மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ரீதாராலா ஷெகேதாராலாதாரா ஹாதேரேஷியா. ரீபாபாலா துரோரோ ஷெகேதாராலாரா ஹாதேரேஷியா. நன்மையானவைகளை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். புது கிருபைகளால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்றுள்ள எல்லாம் நல்ல அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க. இன்னும் அபிஷேகம் நீங்க பெறலைன்னா கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, ஓ நீர் சர்வ வல்லமையுள்ளவர், 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் விழாவுகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். கண்களை மூடி, இது உங்களுக்கு ஆண்டவருக்குமான நேரம். இந்த நாளில் தம்முடைய பலத்த மகிமையால் திருச்சபை அவர் நிரப்ப போகிறார். ஓரேகே தாராலா ஷகே தாராலாரா நஹாந்தேரே. ஆவியானவரே, பாபா பாபா ராலா துரு ஷகே தாராலா ஹாச்சேரேரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும். சத்தத்தை ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள்
பலவீனங்கள் சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டும். சொல்லுங்க, இந்த நாளில் எங்களை பலப்படுத்துவோம்ப்பா. எதிரிகளின் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டும். உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஆவியானவரே, பரிசுத்தரே, ஆவியானவரே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. சொல்லுங்க, கோபித்து நீர் போதும் என் வாழ்விலே இசையா, வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ். வாழ்விலே இசையா, முடிந்தவர்கள் மாத்திரம் 2 நிமிடம் எழும்பி நின்று சர்வ வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை நிரப்பத்தக்கதாக உடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டும். எங்கள் வாழ்க்கையின் பலவீனங்கள் மாறுவதாக. சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள் மாறுவதாக, எங்கள் சோர்வுகள் மாறுவதாக, மன சோர்வுகள் மாறுவதாக, மன மடிவுகள் மாறுவதாக, வார்த்தைகளால் குத்தப்பட்ட காயங்கள் மாறுவதாக, பரிசுத்தங்களை சுகப்படுத்துவீராக. ஒரு டிவைன் ஹீலிங் we speak Lord. மேராகா ஷேகே தராலா தராலா. நல்ல விடுதலையா வாய்களை திறந்து, இது அமைதியா இருக்கிற நேரம் அல்லது உங்களுக்கு ஆண்டவருக்குமான நேரம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஓ கர்த்தரின் சத்தம். ரேஹே ஷேகே தராலா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, மேரா லாஷகே, நிரப்போம், 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 வல்லமையினால் நிரப்போம். மாமா 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 மலா தரலா தரலா சுகேதர். தடைகள் விலகுவதா, தடைகள் விலகுவதா. உடைய பிள்ளைகளை சோர்வுற பண்ணுகிற எல்லா காரியங்களையும்
கர்த்தர் இந்த காலை வேளையில் சந்திப்பீராக. ஓ, கர்த்தர் சந்தித்தால் நன்மை உண்டாகும். கர்த்தர் சந்தித்தால் நன்மையானவைகளை வருஷிக்க பண்ணுவீர். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்த நீராளுகை சொல்லுங்க. எங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால் நிரப்போம். உம் வல்லமையால் என்னை அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீர். உங்க சத்தம் உயரட்டும். பெருமலை பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். கண்களை மூடி சத்தத்தை வைத்து சொல்லுங்க. அக்கினியும் அக்கினியும் நீர், பெருங்காற்றும் நீரே, உம் ஆவியை ஊற்றும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீர், ஆவியானவரே, தாகம் தீர்க்கும். ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை உங்க சத்தம் உயரட்டும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இதழ்களை அசைத்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் சர்வ வல்லமை உள்ளவர். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. எங்கோ தூரம் இருக்கிற ஒரு தெய்வம் நீர் அல்லப்பா. எங்க அருகில எங்களோட எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாய் நீர் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உங்க சத்தம் கேட்கட்டும்பா. நாங்க இடம் கொடுக்கிறோம். எங்களோடு பேசுங்க. எங்க இருதயத்தை திறந்து உமக்கு நாங்க அப்பா விட்டு கொடுக்கிறோம். நீர் எதை செய்ய சித்தமா இருக்கிறீரோ
எதை சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ அப்பா, எதை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறீரோ உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த நேரத்தில் சித்தம் நிறைவேறுவதாக அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எது வேணும்னாலும் மாறட்டும், ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். அது நான் எப்பவுமே என்னுடைய பிரசங்கத்தினுடைய துவக்கத்தில் அது நான் சொன்னாலும் எப்போவுமே என் மனதில் சின்ன வயசுலேயே பதிஞ்ச ஒரு விஷயம், நம்ம ஆண்டவர் நமக்கு எப்போவுமே நன்மை தான் செய்வார். அது ஒரு சின்ன அம்மா சொன்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட, என்ன தீமையான விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும், எதிர்மறையாக ஏதாவது ஒன்று நடந்தால் கூட என் மனது சொல்லும், இல்லை இல்லை இது நன்மையாக முடியும். ஆமென். எதையுமே மாற்றுறதுக்கு நம்ம அப்பா வல்லமை உள்ளவர் இல்லையா? அல்லேலூயா. அவருடைய பவர் தெரியாதவங்க தான் பயப்படணும். அவருடைய பவர் தெரிஞ்சவங்க இது எப்படி ஆகும்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். ஏன்னா ஆண்டவரால எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறோம்? அல்லேலூயா, ஆமென். அப்படி ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். பெண்கள் கூட்டம் என்பது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கூட்டம். அவுட் ஆஃப் எனி மினிஸ்ட்ரி விமென்ஸ்க்காக பேசுகிறது, விமன் எம்பவர் பண்ணுறது, அவங்கள கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக திருப்பி விடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஊழியம். அதை நான் ரொம்ப உற்சாகத்தோடு செய்வேன். பெண்களும் வார்த்தைகளும் ரொம்ப உற்சாகமாக கேட்பாங்க. அதனால் மேபி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கே போனாலும் இந்த மாதிரி பெண்கள் கூட்டம், வாலிபர் கூட்டம், பொதுவான கூட்டங்கள் நடக்கும். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துக்கு நாங்கள் இருக்கிறது ஒரு லெகசியான இடம். மிஷினரிகள் இருந்த இடம், அவங்க முழங்கால் பட்ட இடம், அவங்க கண்ணீர் வடித்த இடம். அந்த மாதிரி இந்த இடத்துல நிற்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸோ கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் எங்களை குடும்பமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இவ்வளோ டிசம்பரில் கொடைக்கானல் வர்றது ஒரு 2 பிள்ளைகளை தூக்கிட்டு எப்படிடா அப்படின்னு யோசித்தேன். மனதுக்குள்ளே அப்படி ஒரு தோணல் இருந்தது. ஆனால் தேவன் நல்ல பலன் தந்தாங்க. பிள்ளைங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை அன்பை அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் சிஸ்டருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ அழகாக அவங்க பாடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி தான் அந்த ஆமாம் அழகான குரல் அப்படின்றத விட நல்ல அனாயிட்டிங் இருந்துச்சு அவங்களுடைய குரலில். ஸோ இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இவ்வளோ நல்லா பாடுறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல தாளந்துகளுக்காக, அந்த தாழ்மைக்காக, அந்த அன்புக்காக, எல்லாவற்றுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அவங்கள கொஞ்சம் நாட்களாகவே தெரியும். நேரில் பார்த்ததில்ல, ஆனால் இதில் பார்த்துருக்கேன். அப்புறம் ஃபோனில் நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நேரில் அவர்களையும் பார்க்க, உங்கள் எல்லாரையும் பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இல்லையா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு நிரந்தர சந்தோஷம். ஆமென். ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு நம்ம நினைக்கும் போதே நம்ம மனசு என்ன சொல்லணும்னா சந்தோஷப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. ஃபாதர் அப்பாவோட ஒரு பாட்டு இப்படி இருக்கும், எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கைகள் இப்படி சொல்ல, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஆமென். பாடல் நிறைய பாடுங்க, பாடிக்கிட்டே இருங்க. ஆமென். உங்கள் உடல் ஒத்துழைக்கிறனால உங்கள் உதடுகள் பாடட்டும். உட்காரவே பலன் இல்லைன்னா பரவாயில்ல, கட்டில் படுத்துட்டே பாடுங்க. கண்ணில் தண்ணி வழியுது அப்படின்னாலும் பரவாயில்ல, கண்ணு தாழட்டும், உதடு பாடட்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இதையெல்லாம் சாதாரணமான உலக பிரகாரமான மனுஷியால் பண்ண முடியாது, ஆவிக்குரிய ஸ்திரியால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆமென்.
கண்களில் கண்ணீர் வந்தாலும் உதடு கர்த்தரை பாடும். சரீரம் முழுக்க வியாதினாலும் கர்த்தரை பாடும். அது கட்டில் தான் நீ படுக்கணும், எலும்பு உனக்கு பலன் கிடையாதுன்னு உடம்பு சொன்னாலும் நீங்கள் உங்கள் உதடுகளை அசைச்சு பாடணும். அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய பாடல் ஃபாதர் அப்பாவோட பாடல் நிறைய மறக்கப்பட்டாயிருச்சு. என்னுடைய பேக்கில் ஃபாதர் அப்பாவோட ஜெபத்தோட ஜெயகீதங்கள் வச்சுருப்பேன். சும்மா எடுத்து உருட்டி ஏதாவது பாடிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு அந்த பாட்டு மறந்துட்டுருக்கோம். ஆனால் அது திருப்பி ரிவைஸ் பண்ணி பாடும்போது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய பாடல்களை பாடுங்க. ஆமென். இப்போ இந்த பாட்டை பாடும்போது நான் எப்படி பாடுவேன், ஒரு பாட்டு பாடினேன்னா அதை வந்து ரொம்ப உண்மையாக பாடுவேன். அந்த வார்த்தை பரலோகத்தை போய் சேரணும் அப்படின்ற ஆசை எனக்குள்ள எப்போவுமே. சும்மா நம்ம பாடுறோம் அப்படின்னு நம்ம திருப்தி இல்லை, பரலோகத்தை சந்தோஷப்படுத்தணுன்ற ஆசை எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். அப்போ இந்த பாட்டை பாடும்போது நம்ம மனசு எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் நம்ம சொல்லி நீங்கள் பார்த்துக்குவீங்கப்பா, நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஆமென். ஒருவேளை நம்மளை பார்த்துக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், நம்மளை கவனிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு கூட வந்து நிற்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எல்லாமே பார்த்துப்பீங்கப்பா, நீங்கள் பார்த்துப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது பார்த்துக்க யாருமே இல்லைனாலும் அப்பா இது வரைக்கும் இவ்வளோ அழகா ஆமென் அவர் கண்ணை என் மேலே வச்சு என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி தான் ஆண்டவர் உங்களையும் இவ்வளோ நாள் வழி நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் சொல்லாமா? நீங்கள் எல்லாமே எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. அல்லேலூயா. அப்போ நான் பயப்பட மாட்டேன். ஏசப்பா என் கூட இருக்கிறதுனால நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா பெண்கள் தான் அதிகமாக சோர்வு விடுறது. ஏன்னா பெண்கள் தான் நிறைய எஃபர்ட் போடுறது. ஒரு உறவுனா கூட கணவனை விட ஒரு மனைவி தான் அதிகமாக நேசிக்கிறது. கரெக்டாக இல்லைங்களா? ஒரு பிள்ளைகள்னா கூட நீங்கள் தான் அதிகமாக எஃபர்ட்டை போட்டு உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்க. அவங்களுக்கு இதை பண்ணணும், அவங்களுக்கு அதை பண்ணணும், இதை செஞ்சு கொடுக்கணும், இதை பண்ணி கொடுக்கணும். அப்போ நிறைய எஃபர்ட்ஸ், நிறைய பிரயாசப்படுறது யாருன்னு பார்த்தா பெண்கள் தான். வீட்லேயும் சரி, சமுதாயத்திலும் சரி, நம்ம நிறைய பிரயாசப்படுறதுனால யார் அதிகமாக பிரயாசப்படுறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக சோறு வந்துடும். நமக்கும் உள்ள பேட்ரி இவ்வளோ தானே இருக்குது. ஆமாம் தானே? அந்த பேட்டரியை செலவழிஞ்ச உடனே நம்ம என்ன ஆயிடுறோம்? டயர்ட் ஆயிரும். அப்போ இந்த சோர்வு நமக்குள்ளே வரும்போதெல்லாம், ஏன்னா நம்ம ஒன்று செஞ்சோன்னா பெண்கள் எப்பவுமே எதிர்பார்ப்போம். ஆமாம் தானே? ஒரு ஆசையாக ஒன்று சமைச்சு வச்சிங்கன்னா அதை அவங்க வாயில் எடுத்து வச்சுட்டு ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் 3 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அந்த 3 மணி நேரம் நீங்கள் சமைச்சது அவங்க வாயிலிருந்து வர அந்த ஒரு வார்த்தைக்காக தான். அப்போ நீங்கள் 3 மணி நேரம் பிரயாசப்பட்டு அவங்க சும்மா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு போயிட்டா உடனே உங்களுக்கு என்ன வந்துடுது? கரெக்டாக இல்லைங்களா? சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம நிறைய பிரயாசப்படும் போது நமக்கு சீக்கிரமாக சோர்வு வந்துடும். ஆனால் இந்த சோர்வுக்கு ஒரு 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 தேவ ரெமிடி, த மெடிசன் அப்படி என்ன அப்படின்னு சொல்கிறதுனா, அப்பா கிட்ட போய் அவர் பாதத்தில் காத்திருக்கிறது தான். அல்லேலூயா. இந்த மார்த்தாள் மரியாள்ன்ற 2 கேரக்டர் நம்ம பார்க்கும்போது, மார்த்தாள் வந்து கெட்ட லேடியெல்லாம் கிடையாது. ஷீ இஸ் வெரி குட் விமன். எப்பவுமே அந்த அம்மா என்னமோ கெட்ட அம்மா மாதிரியும் மரியாள் நல்ல அம்மா மாதிரியும் காமிச்சிருவோம். அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் லாஸ்டருடைய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மரியாளுக்கு இல்லாத வெளிப்பாடு மார்த்தாளுக்கு தான் இருந்துச்சு. ஆமாம். மார்த்தாள் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் விமன் தான். ஆனால் அவங்க நல்ல ஆவிக்குரிய விமன் தான், நல்லா ஜெபிக்கிறவங்க. ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம், முதல்ல மார்த்தாள் தான் இயேசுவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவள் மார்த்தாள் கிட்ட நிறைய பிரயாசம் இருக்குது. முதல்ல இயேசு அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல இயேசு அவங்க தான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அவங்க தான் இயேசுக்காக நிறைய பிரயாசப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ எஃபர்ட் போட்டதுனால தான் மார்த்தாளுக்கு சோர்வு வந்துடுச்சு. மரியாள் கொஞ்சம் எஃபர்ட் கம்மியாக போட்டிருக்காங்க. அதனால அவங்க சோர்வு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வரல. உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்தை அப்படி பார்க்கணும். இப்போ சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சர்ச், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லா இடத்துக்கும் போகணும். அப்போ எவ்வளவு பிரயாசங்களை படுறோமோ அவ்வளோ சீக்கிரம் பிசாசு நம்மளை என்ன பண்ணுவானா தாக்கும். நீ இவ்வளோ செஞ்சு உனக்கு என்ன கிடைச்சிச்சின்னு கேட்பான். நீ இவ்வளோ பண்ணி உனக்கு என்ன கிடைச்சிச்சு? உன்னை பார்த்து யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணேன்னு சொல்கிறாங்களா? ஒருத்தர் நம்மளை பார்த்து நம்ம புருஷன் நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு நல்ல பொண்டாட்டியாக இருந்தம்மான்னு சொல்கிறாரா? ஒரு நாளைக்கு பிள்ளைங்க வந்து மம்மி எனக்கு நீ நல்ல அம்மாவாக இருந்தேன்னு சொல்கிறாங்களா? ஒன்றும் சொல்கிறது இல்லை. உனக்கு என்ன தெரியும்னு இது புள்ள, இவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்றார் புருஷன். இவ்வளோவும் பிரயாசப்பட்டு மார்த்தாளுடைய சோர்வுக்கு காரணம் என்னன்னா அவள் பிரயாசப்பட்டது தான். அப்போ உடனே மார்த்தாள் ஆண்டவர் கோபிச்சு திட்டல, மார்த்தாளுக்கு ஒரு ரெமிடி கொடுக்குறாரு. அது திட்டுறது இல்லை, அது ரெமிடி. கரெக்டாக இல்லைங்களா?
சுகர் பேஷண்ட்டு ஸ்வீட் ஆசையாக இருக்குன்னு சாப்பிட்ட உடனே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறது திட்டுறதில்ல, நல்லதுக்காக சொல்கிறது, ரெமிடி. அப்போ அந்த மாதிரி இயேசு மரியாதை பார்த்து சொல்கிறாரு, மாத்தாலே நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கலங்குற, நீ ஒன்று பண்ணு, என் பாதத்துக்கு வந்து உட்கார். அப்படி தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒருத்தங்க சோர்வில் இருந்தாங்கன்னா கர்த்தருக்கு அவங்க காத்திருக்கணும்னு சொல்லுது. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவலி டயர்டாக இருக்கீங்க, சைக்கலாஜிக்கலி மனதளவில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்ததுக்கும் நீங்கள் செஞ்சதுக்கும் உங்களுக்கு திருப்பி எதுவுமே கிடைக்கல. நமக்கு 2 விஷயம், நான் சமீபத்தில் ஒரு சகோதரிகிட்ட பேசும்போது நான் அதை சொன்னேன். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா நமக்கு 2 கிடைக்கணும். ஒன்று அப்ரிஷியேஷன், இல்லைன்னா ரிவார்ட். அப்படின்னா ஒன்று நம்மளை பாராட்டணும், அப்படி இல்லைன்னா நம்ம செஞ்சதுக்குரிய பலன் நம்ம கொடுக்கணும். கரெக்டாக எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆனால் இது 2மே கிடைக்காம வாழ்க்கை முழுசும் பிரயாசப்படுறது பெண்கள் தான். போய் கணவன் வேலை 8லேருந்து 4 மணி வரை வேலை செஞ்சா அவருக்கே ஒரு அப்ரைசல், இன்க்ரிமெண்ட், சேலரின்னு தராங்க. அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்குறேன், இவ்வளோ வருஷம் நான் உழைச்சேன், அதனால இதுக்கப்புறம் நான் சேரில் உட்காந்து டீ குடிப்பேன், நியூஸ் பேப்பர் பார்ப்பேன், நடப்பேன், வருவேன். ஆனால் நான் பார்த்துருக்குறேன், எத்தனை வயசானாலும் இந்த பெண்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது. அவங்க அக்கடான்னு உட்காந்து ஒரு டீ குடிச்சு பாடில்லை. கரெக்டாக இல்லைங்களா? உண்மையாகவே திரும்பி உலகத்தை பார்த்தா அதிக பிரயாசப்படுறது பெண்கள் தான். ஆனால் அந்த பெண்களை பாராட்டி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கோ, இல்லை நீ இவ்வளோ எனக்கு செஞ்ச, உனக்கு நான் இதை தரேன் அப்படின்னு ஒரு ரிவார்டை தரத்துக்கோ இங்கே யாருமே இல்லை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் நீ அவ்வளோ பிரயாசப்பட்டு கலங்குற, என் பாதத்தில் வந்து உட்கார். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே, எனக்காக பேசும் நேசரும் நீர்தானே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே, எனக்காக பேசும் நேசரும் நீதானே, உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே, உந்தன் சித்தம் அறிவது என் சாக்கியமே, உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே, உந்தன் சித்தம் அறிவது என் சாக்கியமே. அல்லேலூயா. நம்மளை விட்டு எடுக்கவே முடியாத ஒரு நல்ல பங்கு, நமக்குன்னு கிடைச்ச ஒரு போர்ஷன், அது இயேசு தான். ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் வீடை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சமைச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டயர்டாகும். ஒரு நாளைக்கு பாஸ்டர் அம்மாவை நன்றி செலுத்துகிறேன். அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி வந்து பேசினாங்க, ரொம்ப அழகாக பேசினாங்க. அவங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். என் கணவர் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, ஆனால் எனக்கு அவங்கள அவ்வளோவா தெரியல. ஆனால் அவர்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் கணவர் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்கள நான் பார்க்க ஆண்டு எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களுடைய டெஸ்டிமனி. 11 மணிக்கு நான் அப்பா சமூகத்துக்கு போயிடுவேன் நைட்டில் அப்படி சொன்னாங்க. ஷி ஹேட் எ டைம், ஒரு டைம் வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தை ஆண்டவர் பாதத்தில் போய் செலவிடுறாங்க. அதுதான் உங்களுக்கு சார்ஜ், அதுதான் உங்களோட பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கான ஒரே இடம் அப்பாவுடைய பாதம். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. அப்போ நமக்கு என்ன வேணும்னா பழசு புதுசு வேணும். அல்லேலூயா. அப்போ என்ன நீங்கள் பிரயாசப்பட்டாலும், எவ்வளோ சமைச்சாலும், எவ்வளோ தொடச்சாலும், எவ்வளோ வேலை செஞ்சாலும், ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அப்பா சமூகத்தில் போய் உட்காந்துடணும். அதை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காது. பெத்த பிள்ளைக்காக கூட விட்டு கொடுக்காது, கட்டின புருஷனுக்காக கூட அதை விட்டு கொடுக்காது, ஊழியம் செய்கிறவங்க ஊழியத்துக்காக கூட அதை விட்டு கொடுக்கூடாது. எதை விட முக்கியம், அப்பாவுடைய பாதத்தில் போய் உட்காந்துரும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் வேலை செய்கிறவங்க, வேலை செய்யாதவங்க, ஒரு நேரத்தை குறிங்க. ஏன்னா நீங்கள் வீட்டிலே இருக்கிற அம்மா ஐயா மாராக இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் பாக்கியவதிகள். நீங்கள் நினைக்கலாம் பிரின்சிஸ்டர் ஜாலியாக போகிறாங்க, இல்லை, அக்கறைக்கு இக்கரை பச்சை. நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஏங்குறேன், நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும்னு ஏங்குறீங்க. எனக்கு எப்படா வீட்டில் 2 நாள் கிடைக்கும்னு எங்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படா நம்ம எங்கேயாவது வெளியே போவோம்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக இல்லை? இப்படி தான் மாற்றி மாற்றி, அது உலகம் அப்படி தான். இந்த பக்கம் அந்த பக்கத்தை பார்த்து ஏங்கும், அந்த பக்கம் போனால் ஐயோ அங்கே ஒன்றுமே இல்லை, இந்த பக்கமே வந்துடுவோன்னு ஏங்கும். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் வீட்டில் இருக்கிற வாய்ப்பு கிடைச்சா ஒரு நேரத்தை குறிங்க.
குறித்து அந்த நேரத்தில் இயேசுவே நான் உங்களை சந்திப்பேன். ஒரு நாள் ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு காலையில் நமக்கு என்ன வேலை செய்யணும், என்னெல்லாம் இருக்குது பார்த்து அதுக்கு இடையில 1 மணி நேரத்தை அப்பாவுக்கு கூறீங்க. அப்பா இன்னைக்கு மதியம் சமைக்கிறதெல்லாம் காலையிலேருந்து மதியம் வரையும் சமைக்கக்கூடாது, 1 மணி நேரத்தில் சமைக்கிற கிருபை தாங்கன்னு கேட்டு வாங்குங்க. கிச்சன்லேயே கிடக்கக்கூடாது. கட்டன்னு சமைச்சோமா, கழுவி எடுத்து வச்சோமா, 2 நாளைக்கு ஒரு தடவை வீட்டை தொடச்சா போதும். தொடச்சுனே இருக்கிறது அது பரலோகத்துக்கெலாம் வராது. வீடு விட்டுடலாம், ரொம்ப எஃபர்ட் எடுக்காது. பிளான் பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒட்டடை அடிக்கணும், இந்த வீட்டை வந்து இது பண்ணணும், கார்டனை இது, அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எந்த சூழல்லையும் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காரது தெரிந்துக்கும். ஹல்லேலூயா. இது நான் உங்களுக்கு முதல்ல ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா சவால்கள் நிறைந்த உலகத்தில் நம்ம சாதனையாளர்களாக ஆகிறதுக்கு ஒரு வழியை தான் நான் யாத்திராகம புத்தகத்தில் வாசித்தேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யாத்திராகம புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்புங்க. 17 யாத்திராகமம் 17. நீங்கள் ஒரு பெண்ணை குறித்து நான் பேசுவேன்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் நான் ஒரு பெண்ணை குறித்து பேசலை. எடுத்து வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். இப்போ 2 சேலஞ்ச். இப்போ நம்ம சொன்னோம்ல, ஒரு சேலஞ்ச் வருது. இப்போ ஒரு சவால் வந்தால் தான் ஒரு சாதனையாளர் வெளியே வர முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? உலகத்தில் மொத்த பையனும் இதை யோசிச்சிருப்பாங்க. இதை யோசிக்காத யாருமே இருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கணிப்பு. என்னது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எந்த பிரச்சனை நடந்தாலும் நம்ம மனசு சொல்லும், நமக்கு உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நீ எவ்வளோ பண்ணுற அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அப்போ எப்போவுமே ஒரு சாதனையாளர் வெளியே வரணும்னா அந்த சோதனை அவர்களை சந்திக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? நானும் என்னுடைய கணவரும் ஒரு பெரிய சோதனைகள் வழியாக கடந்து போகும்போது எங்களுக்கு ஆண்டு ஒரு பாடலை கொடுத்துருந்தார். சோதனை வந்தும் சேதங்கள் இல்லை, உம் கரத்தில் நான் இருப்பதா, தீமைகள் ஒன்றும் தீண்டுவதில்லை, உம் தோளில் நான் இருப்பதா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏன் நமக்கு மட்டும் அதை அனுமதிக்கிறாரு? தான் கூட பிறந்த எத்தனையோ சகோதரர்கள் இருக்கும்போது கர்த்தரை தேடி தேவனை ஆராதிச்சு கர்த்தருக்கு பாடல்களை பாடுற தாவீது கிட்ட மட்டும் ஏன் கர்த்தர் சிங்கத்தை அனுப்புறாரு? உங்களுக்கு சொல்றது புரியுதா? அதாவது கர்த்தரையே கண்டுக்காம ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு சிங்கம் வரமாட்டேங்குது, கரடி வரமாட்டேங்குது. ஆனால் கர்த்தரையே தேடுறவங்களுக்கு சிங்கம் வருது, கரடி வருது. இது ஏன் வருது என் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, இந்த சிங்கம் வர்ற வரைக்கும் தாவீது தன்னை குறித்து என்ன நினச்சிருப்பார்னா, நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், எனக்கு நல்லா பாட வரும், எனக்கு நல்லா மியூசிக்கு வாசிக்க வரும், எனக்கு ஆண்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் தாவீது நினச்சிருப்பார். எப்போ சிங்கம் வந்து தாவீதை சந்தித்து சிங்கத்தை தாவீது ஜெயிச்சாரோ அப்போ தான் தாவீதுக்கே தெரியும் நமக்குள்ள இப்படி ஒரு பவர் இருக்குன்றது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை அது வரலன்னா வாழ்நாள் முழுசும் தாவீது தன்னை ஒரு ஆட்டு இடையனாவே நினச்சிருப்பார். நான் ஏதோ ஆர்டினரியான பெண் இல்லை, எல்லா பெண்களை போல நானும் ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் இல்லை, கர்த்தர் எனக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் விசேஷித்த பலத்தையும் வைத்திருக்கிறார் என்பது எப்போ தெரியும்னா, ஒரு சிங்கம் நமக்கு எதிர்படும் போது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிராக வந்த எல்லா சோதனைகளிலும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த சோதனையின் முடிவில் நமக்கே தெரியாமல் நமக்குள் இருந்த ஒரு வல்லமையை, ஒரு கிருபையை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு டேலண்ட்டை கர்த்தர் நமக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கமும் கரடியும் தாவீதை நோக்கி வந்தது தாவீதுக்குள் தேவன் வைத்திருந்த அபிஷேகத்தை தாவீதுக்கே காண்பிப்பதற்கு. ஆனா கோலியாத் வந்தது தாவீதுக்குள் வைத்திருக்கிற அபிஷேகத்தை இஸ்ரவேலுக்கு காண்பிப்பதற்கு. ஆமென். இப்ப பார்க்குற சோதனை, அதை நீங்க ஜெயிக்கிறது யாருக்குமே தெரியாது. திடீர்னு யாராவது ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா சில பேர் சொல்லுவாங்களே, திடீர்னு எங்கேருந்தோ முளைச்சி வந்துட்டாங்கன்னு.
அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அப்படியெல்லாம் ஒரு ஆள் திடீர்னு முளைச்சி வரவே முடியாது. விதை இல்லாமல் முளைத்து வெளியே வருமா ஏதாவது? வித்தவுட் நோ சீட் நத்திங் கேன் ஸ்ப்ரவுட் அவுட். வெளியே வராது. அப்போ ஒன்று வெளியில் வந்து முளைச்சி வெளியே வருதுன்னா அது காரணம், அதுக்கு விதைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகத்தை வெளியே கொண்டு வருவதற்காக. இந்த சமீபத்தில் ஒரு பிரசங்கத்தில் பேசும்போது நான் சொன்னேன், அது நான் முன்னாடி ஒரு தடவை தனியாக ப்ரீச் பண்ணியிருக்கேன் என்னுடைய விமென்ஸ் ஃபெலோஷிப்பில். ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு எண்ணெய் வெளியே வரணும்னா அந்த ஒலிவ பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இடித்து பிழிவாங்க. அது எவ்வளவு இடிக்கப்படுதோ அவ்வளோ எண்ணெய் அதுலேருந்து என்ன பண்ணும், வெளியே. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு அனுமதிக்கப்படுகிற சோதனை, டிஸப்பாயின்மெண்ட், பிரச்சனை, வியாதி எதுவானாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்குள்ளேருந்து ஒரு எண்ணெயை, நமக்குள்ளேருந்து ஒரு அபிஷேகத்தை அது வெளியே கொண்டு வரும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு பெரிய சேலஞ்சை இஸ்ரவேல் ஜனங்க சந்திக்கிறாங்க. அந்த சேலஞ்சுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா அமலேக்கியர். இப்போ இந்த அமலேக்கியர் என்பது அவர்கள் ஒரு கூட்டம், அவங்க தேவனுக்கு விரோதமான காரியத்தை ரொம்ப நாட்களாகவே ஆதி முதற்கொண்டு செய்து வராங்க. இப்போ இந்த அமலேக்கியர்கள் அவர்கள் தான் வந்தாங்கன்னு வாசிக்கிறோம். அப்படி தானே இங்கே இருக்குது. இஸ்ரவேலர்கள் அவங்க கூட போய் சண்டை போடல, அவங்க தான் வந்து இஸ்ரவேல் கூட ஃபைட்டுக்கு வராங்க. அப்படி ஃபைட்டுக்கு வரும் பொழுது மோசே, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த சவாலை சந்திக்கிறதற்கு 2 கூட்டம் தேவை. நல்லா சொல்லுங்க, 2 கூட்டம். 2 கூட்டம் தேவை. எந்த ஒரு சவாலையும் இந்த பைபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் சில கூட்டங்களை கூட்டமாக பிரிப்பார். இந்த இடத்துல 2 கூட்டம் தேவை. ஒரு கூட்டம் யோசுவாவின் தலைமையில் இருக்கிற ஒரு கூட்டம், 2வது மோசேயின் தலைமையில் ஒரு டீம். இந்த 2 டீமும் சேர்ந்து தான் ஒன்றை சாதிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும், பெண்களாகிய நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதான விஷயம் என்னன்னு சொன்னால், எப்பொழுதுமே ஒரு தனி மனுஷி நின்று ஒரு விஷயத்தை செய்கிறது, இட் மே லுக் லைக் எது இந்த உலகத்தில் தனியாக நம்ம எதையும் செய்ய முடியாது. இப்போ பிரின்ஸ் சிஸ்டர் எடுத்துக்கிட்டா, பிரின்ஸ் சிஸ்டர் செய்கிறாங்க அப்படின்னா அது பிரின்ஸ் சிஸ்டர் மட்டும் செய்ய முடியாது அந்த ஊழியத்தை. அல்லேலூயா, ஆமென். சிஸ்டர் சொல்லும் போதே தான் எனக்கு தெரியுது, பெண்கள் எழும்புனா இப்படிலாம் பேசுவாங்க. இன்னும் நான் அந்த அம்பை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த எசபேல் ஸ்பிரிட் ரொம்ப புதுசு எனக்கு. ஸோ இதை பற்றி நம்ம எங்கேயாவது பேசுவோம் வாய்ப்பு கிடைக்கும் போது. ஏன்னா இந்த ஸ்பிரிட் இப்படி வந்து தாக்குறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். வேதம் சொன்ன அந்த ஆண் இல்லை, பெண்ணுன்னு இல்லை, அடிமை என்று இல்லை, சுயாதீனன் என்று இல்லை, நீ யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்று இல்லைன்னு பவுல் அதை எழுதும் போது அது எப்படி எழுதுறாருன்னா, ஒரு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவங்க அங்கே நிற்கிறது பெண்ணா ஆணான்னு பார்க்க மாட்டாங்க. அங்கே நிற்கிறது 30 வயசு வாலிபனா 60 வயசு ஐயாவான்னு பார்க்க மாட்டாங்க. ஆவியானவர் அவர்களுக்குள்ளேருந்து செயல்பட்டால் ஆவிக்குரியவர் அதுக்கு எஸ் சொல்லுவாங்க. இப்போ பாஸ்டர்மா சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, அவர் ஒரு இளம் ஊழியர், வயசில் சின்னவர் இவங்களை விட. ஆனால் அவர் வந்து அவங்க தலை மேலே கை வச்சு அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, என்னை யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு. அதுதான் ஆவிக்குரியவர்கள். நீ என்ன சின்ன பையன் என் மேலே தலை வச்சு நீ என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்க எதிர்க்கலை. அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். வயது இருக்காது அந்த இடத்துல, ஆண் பாலினம் இருக்காது, ஒரு ஸ்பிரிச்சுவல். யாரை கழுதையே கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா அது ஏன் பெண்களை பயன்படுத்த முடியாது? எத்தனை பேருக்கு புரியுது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஆண் பெண்ணு நம்ம கூட பெண் பேச வேண்டிய அவசியமே இல்லை. யாராக இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். அது ஏன் அப்படி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, யார் அங்கே அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள கர்த்தர் யூஸ் பண்ணுவார். அந்த இடத்துல கழுதை தான் அவைலபிளாக இருந்துச்சு, பீலையாம் அவைலபிளாக இல்லை. பீலையாம் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட அவர் கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுறதுக்கும் சொல்கிறதுக்கும் அவர் அவைலபிளாக இல்லை. ஆனால் அந்த கழுதை அங்கே அவைலபிளாக இருந்ததுனால தான் கர்த்தர் கழுதை கொண்டு பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாருக்கு என்ன வயசு, அவங்க ஆணா பெண்ணா, படித்தவங்களா படிக்காதவங்களா? காலையில் நான் அப்போஸ்தலர் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை அது இங்கிலீஷில் படிச்சுட்டு இருந்தேன். இங்கிலீஷில் படிக்கும்போது அது சொல்லியிருக்கு, பேதுரு தைரியத்தோடு பேசுகிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இவங்க படிப்பறிவில்லாதவர்கள். அதில் இங்கிலீஷில் எப்படி பார்த்தோன்னா அன்லேர்ன்டு, படிக்க தெரியாதவங்க, இவங்களுக்கு ஒன்றுமே இவங்க படித்ததே இல்லையே, ஸ்கூல் பக்கமே ஒதுங்கலி, இப்படி ப்ரீச் பண்ணுறான், நம்மளை விட பெட்டராக ப்ரீச் பண்ணுறானேன்னு பார்க்குறாங்க அவங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுவார்?
அப்போ இந்த பூமியில் ஒரு விஷயத்தை கர்த்தருக்காக செய்யணும் போது ஒரு தனி மனிதனாக செய்யணும் அப்படின்ற நினைப்பு பெண்களுக்கு வரவே கூடாது. நான் இங்கே நின்று ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னா ஒரு பர்சன் கூட ஈகோ இல்லாமல் அவர் எனக்கு கீபோர்டு வாசிச்சிட்ருக்கார். ஏன் அது வாசிக்காமல் இருந்தால் என்ன அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாது, அதனால தான் அனாயிண்டிங் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது. அல்லேலூயா. நான் கூட நீங்கள் வேண்டாப்பா போங்க அப்படின்னா இல்லை நான் வாசிக்கிறேன், நீ பேசு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பாஸ்டர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஆண்கள் அப்படி கிடையாது. அப்படி ஆண்கள் அப்படி இருந்தால் கூட மாமியார் வந்து என்ன நீ உன் பொண்டாட்டி அப்படி பண்ணி வச்சுருக்கேன், அப்படிலாம் பண்ணால் அவள் தலைமையில ஏறி ஆடிடுவான்ட்டு வந்துடுவாங்க ஒரு அம்மா. அப்படி மாமியார் பேசாமல் இருந்தால் அக்காக்காரி தங்கச்சிக்காரி 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிளம்பி வந்து என்னென்ன நீங்கள் ரொம்ப அன்னிக்கு இடம் கொடுக்குறீங்க, அப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் அண்ணி உங்களை பெண்களுக்கு எதிரி பிசாசு கூட இல்லை, பெண்கள் தான். பிசாசே செகண்டரி ஆகிடுவான். அவனே நான் பின்னாடி போயிடுறேன், ஏன்னா என்னை விட வல்லமை உள்ளவர்கள்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு பிசாசே பின்னாடி வந்துடுவான். அந்த அளவுக்கு கோழி மூட்டுறது, ஏற்றி விடுறது, கிளப்பி விடுறது, பற்ற வைக்கிறது, இந்த பெண்கள் நிறைய பெண்கள் அப்படி இருக்காங்க. ஆனால் உட்காந்தா சோத்ரா 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 சோத்ரா, எழுந்தா சோத்ரா 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 சோத்ரா, சும்மா சோத்திரம் தான். மற்றவங்க உயர்ந்தா ஒரே ஆத்திரம், மற்றவங்க பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, மற்றவங்களுக்கு எதுவும் ஒன்று நடந்துடக்கூடாது. இப்படிதான் பெண்கள் இருக்காங்க. தனி மனுஷியாக செய்ய முடியாது. நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. அந்த 2 பிள்ளைங்களும் 2 பேர் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. என் அத்தையும் மாமாவும் என்ன நீ பேசுறதுக்கு நாங்கள் என்ன பார்க்கணும்? எங்கள் வீட்டுக்கு வந்த மருமக வந்து வீட்டில் அடுப்பில் சமைச்சு போடு அப்படின்னு என் மாமியார் சொன்னதில்லை. சில ஃபாதர் அப்பா சந்திக்கும் போது சொன்னார், ஃபாதர் எங்களை பார்த்து அவங்க மாமியாரை பேசினே இருக்காளே இவன், அவங்க மாமா உன்னை பற்றி பேசினே இருக்கா அப்படின்னாரு. எங்கள் அத்தையை பார்த்து எப்படி பேசாமல் இருக்க முடியும்? உலகமே ஒரு திசையில் போய் மாமியார்னா இப்படி தான் இருக்கிற காலத்தில் அந்த மாதிரி ஒரு சாயலும் இல்லாமல் ஒரு மாமியார் இருக்கும்போது அவங்கள கொண்டாடாமல் எப்படி இருக்க முடியும்? கொண்டாடாமல் எப்படி இருக்க முடியும்? அது நான் இவர் அங்கிருந்து தான் பெற்றுக்கிட்டாருன்னு நான் நினைப்பேன். அப்பா அப்படி தானே சொல்லுவாங்க, தாய் தகப்பன் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் பிள்ளைகள் இருக்கும். அப்படி ஈகோ இல்லாமல் இருந்து அப்படி இருந்தால் தான் ஊழியம் நிறைவேறுது. எங்களை விட நல்லா பிரசங்கிக்கிறவங்க இருக்காங்க, எங்களோட பைபிள் நாங்கள் 2 பேர் பைபிள் காலேஜே படிச்சதில்லை. there are people who are better than us. ஆனால் ஏன் கர்த்தர் ஒரு சிலரை ஹைலைட் பண்ணுறாருன்னா, அவர் ஹைலைட் பண்ணுறது அவருடைய நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு ப்ரீச்சிங்கை விட பீப்புளுக்கு என்ன தேவைன்னா மாதிரிகள் தேவை. இன்னைக்கு நீங்கள் போய் பிரசங்கிக்கணும், நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும்னு எல்லாருமே சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் பெருசாக சுவிசேஷம் சொல்கிற அவசியம் இருக்குமான்னு தெரில. நீங்கள் குடும்பமாக அழகாக மாமியாரும் மருமகளும் வீட்டில் சேர்ந்து ஜபிக்கிறத பக்கத்து வீடு கேட்டால் அதுவே ஒரு சுவிசேஷம் தான். நாத்தனாரும் அன்னிமாரும் சேர்ந்து ஜபிக்கிறத பக்கத்து வீட்டு கேட்டால் அதுவே ஒரு சுவிசேஷம் தான். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஒன்றா ஒரு குடும்பமாக வாழ்கிறத பக்கத்து வீட்டுங்க கேட்டால் அது ஒரு சுவிசேஷம் தான். வாயில் சொல்கிறத விட வாழ்க்கையில் வாழ்ந்து காமிக்க தான் இன்றைக்கி சமுதாயம் எதிர்பார்க்குது. கிறிஸ்தவர்கள் தான் வேதத்தை படிப்பாங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களை தான் படிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவங்க படிச்சுட்டு இருக்க பைபிள் நீங்கள் தான், அவங்க பார்க்குற பைபிள் நீங்கள் தான். இன்னைக்கு கர்த்தர் எங்களை கனப்படுத்துகிறார்னு நான் சொல்லுவேன். அது ஏதோ பிரின்ஸ் சிஸ்டர் பேசுறதுனால இல்லை, குடும்பமாக ஒரு தரிசனம். நீ பெண், நீ ஆண், நீ மாமியார், நீ மருமக என்ற எந்த வித்தியாசம் இல்லாமல் ஒரு தரிசனம் ஆவியானவர் இதை வைத்து நாங்கள் நடக்கிறதுனால தான் இன்றைக்கு குடும்பமாக நாங்கள் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா மட்டும் சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது, மோசே மட்டும் மலை மேலே நின்னா ஜெயிக்க முடியாது. கீழே யோசுவா சண்டை போடணும், மோசே மலையில் நிற்கணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மூஞ்சி தூக்கி 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 பெண்கள் போகக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு தக்காளியை வடக்க வெட்டுறது ஒரு பிரச்சனையா? எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம், எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். ஏன்? இதில் தான் ஆரம்பிக்குது, கிச்சனில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனால தான் அந்த பொண்ணு வந்தோன்னு சொல்லுது நம்ம தனி வீட்டுக்கு போயிடலான்னு. என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்கள் பையன் ஒரு பாதி தான். ஒரு பாதியை மட்டும் குளிச்சு, ஒரு பாதிக்கு மட்டும் பவுடர் போட்டு, ஒரு பாதியை மட்டும் தலை சீவிட்டா அது எப்படி இருக்கும் பார்க்க? சொல்லிட்டாங்க அங்கே ஒரு சிஸ்டர், கேவலமாக இருக்கும். ஏன்னா யூ ஒன்லி கன்சர்ன் அபவுட் யுவர் சன். உங்கள் பையனுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் பையனுக்கு எது பிடிக்கும், இதை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் ஒரு பாதி தான் கரெக்டாக இருக்குது. நீங்கள் என்ன கவனிச்சாலும் உங்கள் வீட்டை ஒரு ஹைலைட் பண்ணப்படல. ஏன்னா அந்த மறுபாதி ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவளுக்கும் பிடிச்சது இருக்கும்ல. ஹல்லேலூயா. ஏன் அதை நம்ம கவனிக்கிறது இல்லை? இன்னைக்கு அதை சம அளவு படுத்தணும். கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம தான் ஒரு மாடலாக இருக்கணும்.
நம்ம வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாகும். அங்கே மோசே வயது முதிர்ந்தவர், ஆனால் மோசே சொல்கிறார், யோசுவா நீ தேர்ந்தெடுத்த ஒரு சில பேரை கூட்டிகிட்டு போய் கீழே யுத்தம் பண்ணு, நான் மேலே நிற்கிறேன். அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, கீழே சண்டை போடுறதும் கஷ்டம்தான், ஆனால் வயசான காலத்தில் மலை ஏறுறது கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இல்லையா? இட் வாஸ் நாட் ஈஸி. இப்போவே மலை ஏறது கஷ்டம்தான். இப்போ எனக்கு இங்கே படி ஏறி போகணுன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நீங்கள் இங்கே இருந்தாலும் சரக்கு சரக்குன்னு ஏறிடுவீங்க. நான் எப்படி ஏறுறது? இறங்கிட்டேன், கட கட கடன்னு இறங்கி வந்துட்டேன். ஏறது கஷ்டம்தான். அவர் சொல்கிறார், அந்த வார்த்தையை வாசிங்க, எவ்வளோ அழகாக அவர் அந்த ஒரு வேர்ட் சொல்கிறார் பார். நான் மலை உச்சியிலே, ஏதோ பாதியில் இல்லை, நான் உச்சியில் போய் நிற்பேன். எப்படி நிற்பேன்? கர்த்தருடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு சவால்களை சாதனையாய் மாற்றணும்னா மலை உச்சிக்கு நீங்கள் ஏறணும். ஒரு சில பெண்களை கர்த்தர் தெபோரால போல பாப்புலராக அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெபோரால் எப்படி இருப்பாங்க? அவங்க பேரிச்ச மரத்துக்கில் இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாரும் வருவாங்க, அவங்களுடைய பேர் ரொம்ப பாப்புலர். ஆனால் அதே சாப்டரில் இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க பேர் தான் யாகேல். அவங்க பேர்லாம் யாருக்கும் தெரியாது, அவங்க ஒரு பாப்புலர் கிடையாது, அவங்கள தேடி யாரும் வரமாட்டாங்க, அவங்க ஒரு குடும்ப ஸ்திரீ. ஆனால் பைபிள் சொல்லுது, தெபோராலும் யாகேலும் இணைந்ததுனால தான் 40 வருஷம் இஸ்ரவேலுக்கு சமாதானம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது அந்த இணைப்புகள்? நீங்கள் பைபிளில் பாருங்க, எல்லா இடத்திலும் பெண்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. மருத்துவச்சி, ஒரு மருத்துவச்சி இல்லை, மருத்துவச்சிகள் அவங்க தான் காப்பாற்றுறாங்க, பார்ட்னர். அப்போ ஒருத்தி சொல்வா, ஏய் நம்ம சாகலாம், என்னால் முடியாது, கொண்டுடலாம் அப்படின்னு ஒருத்தி சொல்லியிருக்கலாம் இல்லை. ஆனால் அப்படி இல்லை, எல்லாரும் ஒருமனப்படுறாங்க. இன்னைக்கு ஏன் பெரிய சாதனைகள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இல்லைன்னா ஒரு மனம் இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? முதல்ல குடும்பத்துக்குள்ளே ஒரு மனத்தை கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன சொல்வேன்னா, ஒரு ஃபேமிலி சமாதானமாக இருக்கிற மொத்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குது தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவி கிட்ட தான் இருக்கு. எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இவ்வளோ டேக்கிள் பண்ணுறதுக்கான பெரிய டூல் யாருன்னா என்னோட அத்தை தான். அவங்க அந்த சமாதானத்துக்காக ரொம்ப போராடுவாங்க, நான் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு சமாதானம் முக்கியம், அதுக்காக அவங்க ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுப்பாங்க, ஜாக்கிரதையாக செய்வாங்க, ஜாக்கிரதையாக என்கிட்ட பேசுவாங்க. அவங்க பேசும்போதே எனக்கு புரியும். நான் என் பிள்ளையை கண்டிச்சேன்னா உடனே அந்த பிள்ளையை போயிட்டு அதோட அம்மா கிடக்குறாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிச்ச உடனே இப்படி அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் என் அத்தை மாமா 2 பேரும் நோட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கம்ஃபர்ட் தான் பண்ணுவாங்க, அழாத தம்பி அப்படின்னு சொல்லி அவனை தேற்றுவாங்களே தவிர நான் சொன்னதுக்கு எதிர்மறையாக பேசிட்டு இருக்க மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது? அல்லேலூயா. அப்ப ஒன்று இணையறதற்கு நீங்க தான் போராடணும். அது உங்க கைகளில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? அல்லேலூயா. சாதாரணமா சமாதானம் வராது, ஏன்னா நமக்கு விரோதமா ஆயுதங்கள் உருவாக்கப்படுது. பைபிளில் எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்க, மோசையை காப்பாற்றுறதுக்கு மோசையோட தாய் கூட செஞ்சாலும் அப்படியே அந்த கூடைக்கு பின்னாடியே நடந்து போன மோசையின் சகோதரியாகிய மிரியாம் இருக்காளே, அவங்க 2 பேரும் ஒருமனப்பட்டதுனால தானே கர்த்தர் அன்றைக்கு. அல்லேலூயா. இப்படி பைபிளில் நான் பல எடுத்துக்காட்டுகளை காமிக்க முடியும். பெண்கள் ஆகிய நாம் ஒருமுகப்படணும். சும்மா சாதாரண காரியங்களுக்காக, அற்பமான நிலத்துக்காக, அற்பமான சும்மா ஒரு பிரச்சனைக்காக அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, பேசினா பேசிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. மன்னிச்சு நீங்கள் இறங்கி போங்க. அல்லேலூயா. விட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறதில்ல, உலகம் சொல்லுது. நம்ம இறங்கி போகிறதா நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அதுக்கு தாழ்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், நிச்சயம் உங்களை உயர்த்துவார். பலர் இடத்துல நான் தான் போய் பிரைஸ் லார்ட் சொல்லுவேன், நானே வழியே போய் பேசுவேன். அவங்க அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எனக்கு பிடிக்காது. ஒரு சிஸ்டர் சமீபத்தில் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காதுன்னாங்க. தேங்க்யூ. ஒரு நாள் நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், காலையில் எழும்பி ஆண்டவர் இந்த வானாதி வானங்கள் பாட்டை கேளுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு அந்த சிஸ்டர் பிடிக்காது, என்னால் பார்க்க முடியாது. ஆண்டர்கிட்ட பாருங்க நாங்கள்லாம் எப்படி ஊழியம் செய்கிறோன்னு பாருங்க. அப்போ இவங்க ரொம்ப எதிர்த்தாங்களாம். ஆனால் ஆண்டர் சொன்னேன், நீ அந்த பாட்டை கேளு, ஏன்னா அவங்க வந்து ஒரு சிங்கராம், பாட்டை கேளு அப்படின்னாங்களாம். இப்போ அவங்க போய் அந்த பாட்டை கேட்கும் போதே பாஸ்டர் அப்படியே அடித்து தூள் கிளப்பிடுவார் பாட்டு. அவர் அப்படியே பாடிட்டு இருக்காரு, அவங்க மெய் மறந்து கேட்டிருக்காங்க. அதை திடீர்னு சர்ப்ரைஸாக நான் வந்து பாடினேன். அப்போ தான் அவங்களுக்கு என்னை பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. ஓ, இந்த சிஸ்டர் பாடுவாங்க, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பாடுறாங்க.
அப்போ தான் எனக்கு உங்களை பிடிச்சிச்சுன்னாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவன் உடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களை கூட கர்த்தரால் மாற்றும். நீங்கள் அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்கன்றதை நிறுத்துங்க. நான் என்ன செய்கிறேன்றதில் நீங்கள் குறிக்கோளாக இருங்க. அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும். அல்லேலூயா. நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி, நான் சொல்வேன், நீங்கள் உங்களை மேம்படுத்திட்டே, நீங்கள் உங்களை தேவ சமூகத்தில் வளர்த்துட்டே, நீங்கள் தாழ்மைப்பட்டுட்டே, நீங்கள் இறங்கி போய், நீங்கள் விட்டு கொடுத்து, நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும் நீங்கள் பேச வேண்டாம். அதனால தான் அந்த வரிகள், என்னை விட்டு எடுபடாத, அது ஒரு மரியாள். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, அந்த பாவியான ஸ்திரீக்காக கர்த்தர் பேசுறார். அவ பாவியான ஸ்திரீ தொடுறாளே அப்படின்னா அவளை குறித்து அவங்க மனசுல தான் நினைச்சாங்களாம். மனசுல நினைச்சிருக்காங்க. இப்போ அந்த ஸ்திரீ என்ன பிடிக்கலன்னு வீடியோ எல்லாம் போடல. அந்த சிஸ்டர் அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த சிஸ்டர் பிடிக்கல அப்படின்னு. ஆனா நான் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் போய் பேசியிருக்காரு, நீ போ, நீ கேளு. ஹல்லேலூயா. அப்படி ஒரு தேவன் உங்களுக்காக இருக்கிறார். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானே, எனக்காக பேசும் நேசரும் நீதானே. சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் பேசுவார். உங்க கணவர் இடத்துல பேசுவார், உங்க மாமியார் இடத்துல பேசுவார், உங்க இனஜன பந்துக்கள் மத்தியில பேசுவார். எனக்காக பேசும் நேசரும் சொல்லுங்க, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானே, எனக்காக. உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற உள்ளத்துல கர்த்தர் பேசுவார். நேசரும் நீதானே, உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே, உந்தன் சித்தம் அறிவது என் ஸ்லாக்கியமே, உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே, உந்தன் சித்தம் அறிவது என் ஸ்லாக்கியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்காக பேசுறோம்னா நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. யாக்கோபுக்காக லாபான் கிட்ட போய் ஆண்டவர் பேசுறார். நீ அவனை தொட்ட மகனை கெட்டன்ட்டார் நைட்ல. நீ எவ்வளோ பெரிய ஆளானாரு, உன் கூட எத்தனை பேர்னா இருக்கட்டும், ஆனா நீ அவனை தொடக்கூடாது. யாக்கோபு பேசல, கர்த்தர் பேசினார். ஆபிரகாமுக்காக ராஜாக்களிடத்துல கர்த்தர் பேசினார். இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதே யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்களோ, பேசுறாங்களோ, நீங்க மனம் நொந்து போய் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். அவங்க மனதில் உங்களை குறித்து வைத்திருக்கிற தீமையான எண்ணங்கள், அவர்கள் மனதில் உங்களை குறித்து வைத்திருக்கிற கசப்பு, உங்களுக்கு விரோதமா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது, செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அது யாரா இருந்தாலும், அது ராஜாவா இருந்தாலும், அது உங்கள் சொந்தமா இருந்தாலும், அது உங்களுடைய சகோதரனா இருந்தாலும், அது உங்கள் சகோதரியா இருந்தாலும், உங்கள் சொந்த குடும்பத்தாரா இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். ஹல்லேலூயா. அப்பா பாதத்துல ஒரு ஸ்திரீ இருந்தா அந்த ஸ்திரீக்காக எங்க அப்பா பேசுவார். ஒரே வழிதான், அவங்க பிரச்சனைக்கு ஒரே வழி, அவர் காலை பிடிங்க, அவர் பாதத்துல அமர்ந்துருங்க. உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும். You choose to sit in the presence of God. It's a choice. It will not happen automatically. தானா நடக்காது. ஜபம் வாழ்க்கைன்றது வந்து ஏதோ எல்லாரும் கேப்ரியலும் மிகாவேலும் நம்மளை அப்படியே தூக்கிட்டு வந்து ஜபாரையில் உட்கார வச்சு அப்படியே உங்க கூட சேர்ந்து பாடி நடக்காது. ஜபத்துக்கு போராட்டம் இருக்கும். நீங்க எதை செய்யறதுக்கும் உங்களுக்கு போராட்டம் இருக்காது. ஒரு நாள் முழுசும் பிரியாணி செஞ்சா கூட பிசாசு ஒண்ணுமே பிரச்சனை பண்ண மாட்டான். 5 நிமிஷம் ஜெபிக்கணும்னு உள்ள போங்க, அதுக்கு தான் போகிறோம். அப்போனா உங்களுக்கு தெரியுதா எதற்காக அவன் விரோதமாக போராடுறான்னா, அப்போ அதன் மூலமாக அவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகுது. அதனால தானே. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இல்லையா? உங்கள் பிள்ளை ஏதாவது ரூமில் பண்ணி வச்சுருந்து நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்கன்னா அந்த பிள்ளை வந்து அம்மா இருமா உள்ளே போகாதம்மா, அதுக்கு தடை பண்ணும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் உள்ளே வந்தால் கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்டாக இல்லையா? ஏன் தெரியுமா பிசாசு உங்களை தடை பண்ணுறான்? நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போனீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த ஸ்பிரிட்டை கண்டுபிடிச்சிருவீங்க. இதுக்காக தான் கோல் தான் மோசே கையில் இருக்குது. மோசே கையில் வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் கையில் ஒன்றுமே வேணாம். நீங்கள் பெரிய திறமைசாலிகள் வேணாம், படித்தவங்க வேணாம், நீங்கள் ஒரு பாப்புலர் ஃபிகர்லாம் வேணாம். கர்த்தர் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் தெபோரால் கையில் கொடுக்காம யாகேல் கையில் கொடுத்தாரு சிஸ்டராக. அல்லேலூயா. எனக்கு தெரியும் ஒரு ஜப அறையில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய வல்லமை.
ஆமென். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் தெபோராட்களால் செய்ய முடியாததை யாகேல்கள் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எங்களை மாதிரி மைக் பிடிக்கிறவங்க செய்ய முடியாததை உங்களை மாதிரி ஜப அறையில் இருக்கிறவங்களால செஞ்சு முடிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அந்த பவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கார். நான் கொடு முடியல உச்சியில போய் நிற்பேன். எதை பிடித்து நிற்பேன் தெரியுமா? கோலை பிடித்து. கோலை. ஏன்னா இந்த கோல் எதற்கு அடையாளம்னா கர்த்தருடைய அதிகாரத்துக்கும் மோசையை நான் அழைத்தேன் என்பதற்கும் அடையாளம். இட்ஸ் லைக் இட்ஸ் a சைன். என்ன அப்படின்னா நான் மோசையோட இருக்கிறேன். அல்லேலூயா. மோசையோட கர்த்தர் இருக்கிறார். மோசையோட அந்த அழைப்பு இருக்குன்றதுக்கு அடையாளம். அப்போ கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால நான் சொல்லுவேன், பிரச்சனையின் உச்சத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா மீட்டிங்லையும் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்பயும் உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு ஜப பலிபீடம் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். இப்போ இந்த ஒரு எப்படி இருக்கா, இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் பாதி கூட உங்கள் ப்ரேயர் ஆல்டராக நீங்கள் வைக்கலாம். பெரிய வீடுகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பலிபீடங்களை கட்டுறதுக்கு. நிறைய பலிபீடத்தை கட்டினவர் ஆபிரகாம். ஆனால் அவர் கூடாரத்தில் தான் இருந்தார். உங்களுக்கு ஒரு அறை இருந்தால் அந்த அறையை ஜப அறையாக மாற்றுங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்து கர்த்தர் உங்களுக்கு 3 ரூம் 4 ரூம் கொடுத்துருந்தானா அதில் ஒரு ரூமை நீங்கள் என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் வீடு கட்டணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஆண்டர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் வீடு கட்டினேன்னா ஒரு ப்ரேயர் ரூம் தான் முதல்ல கட்டுவேன். அல்லேலூயா. பெட்ரூம் சின்னதானாலும் கிச்சன் சின்னதானாலும் பரவாயில்ல, ஒரு ஜப ரூமை நான் கட்டுவேன். நீங்கள் ஜெபம் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வீடுகளை கட்ட கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தரும். அல்லேலூயா. அப்போ அந்த அது வரைக்கும் இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ப்ரேயர் ஆல்டர் நீங்கள் வச்சுருக்கணும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலுக்கு இல்லை, ஒரு அதை ஒரு சிஸ்டம். இப்போ எல்லாத்துக்குமே சிஸ்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். இட்ஸ் நாட் ட்ரெடிஷன், நாட் ரிலீஜியஸ் திங், இட்ஸ் a சிஸ்டம். எப்படி நான் சொல்வேன்னா, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டப்பா வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று வச்சு அதுக்குள்ளே பைபிள், நோட்டு, பென்னு, அதே போல் ஒரு ஸ்கார்ஃப் அங்கத்துக்கு தான். அந்த ஸ்கார்ஃப் சும்மா எல்லா இடத்துக்கும் நான் அப்படி தான் வச்சுருந்தேன். ஒரு ஸ்கார்ஃப் அங்கத்துக்குன்னு ஒரு பெட்ஷீட்டை வந்து சுருட்டி வச்சுருப்பேன். நான் அது பக்கத்தில் இப்படி டயர்டாக படுத்தா கூட எனக்கு வந்து அந்த இடம் எனக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். வா வா ஜெபம் பண்ணு. அப்படி தான் என் ப்ரேயரை நான் பில்ட் பண்ணேன். தட்ஸ் a சிஸ்டம் ஐ ஃபாலோட். அப்போ அப்படி நீங்கள் ஒரு இடத்த வைக்கணும். அப்போ உங்கள் பிரச்சனை அதிகரித்து உங்கள் போராட்டங்கள் அதிகரிக்கும் போது நீங்கள் யார்கிட்டயும் ஓடக்கூடாது, அந்த இடத்துக்கு போகணும். ஜெபத்தோட்டது சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் உட்காந்துருந்தேன். அங்கே வர்ஷிப் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்து முட்டி போட்டு என் கண்ணில் இருக்கிற தண்ணி அங்கே அப்படியே ஊற்று. எதுக்காக அழுதுன்னு தெரில. எனக்கு பிரச்சனை போராட்டம்லாம் இல்லை, தரையில் பட்டுச்சு, கண்களில் தண்ணீரால் அந்த இடத்த அப்படியே கண்ணீரால் நிரப்பிட்டு எழுந்துட்டேன். பெருசாக ஜபிக்கலை, வார்த்தைகள் சொல்லலை, எதுவுமே இல்லை. என் கண்ணீர் மட்டும்தான் அந்த இடத்துல விதைத்துட்டு வந்தேன். ஹல்லேலூயா. இப்பயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி ஒரு இடத்த நீங்கள் உங்களுக்கு பில்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு இடம் அப்படி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல உங்கள் கணவர் நடக்கும்போது அதை பார்க்கும்போது ஒரு பயம் வரும். நடந்து போச்சு உங்கள் பிள்ளைங்க, எங்கள் அம்மா ஜெபிக்கிறம்மா, எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒன்று இருந்துச்சு. நான் சொல்லுவேன், வயது முதிர்ந்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. உங்களை உங்கள் குடும்பம் கனம் பண்ணணும்னா நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறத அவங்க பார்க்கணும். யாக்கோபு கர்த்தரோடு இருக்கிறதுனால அது வரைக்கும் அம்மா அப்பாவால் தான் வளர்க்கப்பட்டாங்க, ராகேலும் லேயாலும். யாக்கோபு சொல்கிறாரு, நம்ம போகலாமா எங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்பின்னு. வாங்க கிளம்பும், அப்பெல்லாம் ஒரு மனுஷனான்ட்டா உடனே. யாக்கோபோட கர்த்தர் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறத கேட்குறாங்க பாருங்க எல்லாரும். உங்களுக்கு ஹானர் கிடைக்கணும், நீங்கள் சொல்கிறத கேட்கணும், கத்தாதீங்க. கத்துறதுனால உங்களை கனப்படுத்த மாட்டாங்க, கத்துறதுனால நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. பொசிஷனுக்கு வந்து பேசினா போதும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தருடைய, இப்போ நான் சொல்லும் போதே உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் ஒன்றுன்னா அட்ரஸ் ஆகிட்டுருக்கு. அல்லேலூயா. அப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன், அப்பாவுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே போய் உட்காரதான். போய் கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் பிரச்சனைகள் உச்ச கட்டத்தில் இருக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டியது மோசையை போல கொடுமுடியில் ஏறி கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் மழையும் என்று நான் எண்ணினாக்கேன் 7 மடங்கானாலும். அந்த வார்த்தைகள் அப்படியே உள்வாங்க. எல்லாம் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணினாக்கேன் 7 மடங்கானாலும் என் கண்களையே
கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன். கைகளை உயர்த்தி உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என்னோடு கூட சேர்ந்து ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில், சொல்லுங்க ஏறு, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஏறு. அடுத்த வார்த்தை, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு, யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த சுவிசேஷகி அப்படின்னா கேரியர் ஆஃப் குட் நியூஸ் அப்படின்னு அர்த்தம். யார் நற்செய்தியை சுமந்திருக்கிறாங்களோ அவங்க தான் சுவிசேஷகர். ஹல்லேலூயா. உங்ககிட்ட இந்த நற்செய்தி இருக்கா? என்ன நற்செய்தி? கிறிஸ்மஸ் வந்துருச்சு, குட் நியூஸ் நம்ம சொல்லணும் இல்லையா? என்ன நற்செய்தி? இயேசுன்னு ஒருத்தர் நமக்காக பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தது மட்டும் நற்செய்தி இல்லை, அவர் பாடுபட்டது ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் அறையப்பட்டதும் ஒரு நற்செய்தி, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததும் நற்செய்தி. ஹல்லேலூயா. அப்படி ஜீசஸை கேரி பண்ற, அவர் நமக்காக பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார் என்கிற அந்த நற்செய்தியை சுமக்கிற ஒவ்வொரு சுவிசேஷியையும் பார்த்து கர்த்தர் சொல்றது என்னன்னா, நீ ஏறு ஏறு. மோசேயை போல நீங்க ஏறணும். ஏன்னா அடுத்த நாளைக்கு நாங்கள் யூத் கிட்ட பேசுவோம், யூத்துக்கு வேற சர்மன் பேசுறோம். அவங்க யோசுவா ஜெனரேஷன், அவங்க கீழே யுத்தம் பண்ணுவாங்க. அவங்கள ட்ரெயின் பண்ணுறது எங்களுடைய ஒரு பெரிய பிரதான ஊழியத்தில் எங்களுக்கு வேலை. ஸோ நாங்கள் அவங்கள முடிந்த அளவிற்கு எங்களால் எட்டக்கூடிய வாலிபர்களை யோசுவாக்களாக இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கீழே யோசுவாக்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் உங்கள் கையை உயர்த்தி மேலே நிற்கணும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் மேலே நிற்கும் பொழுது தான், உங்கள் கைகள் உயர்ந்திருக்கும் பொழுது தான் அங்கே கீழே ஜெயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ளும். அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் முதல்ல சொல்கிற வார்த்தை என்னன்னா, நீ ஏறி வரணும். சமீப காலத்தில் இதை குறித்து நான் நிறைய இடத்துல பிரசங்கிக்கிறேன், ஆனால் வேறு மலைகளை குறித்து பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, மலைகளில் ஏறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் ஆவிக்குரிய அடுத்த நிலைக்கு நீ ஏறி வா. இந்த அந்நிய பாஷை பத்தாது, இந்த ஜெபம் பத்தாது, நான் சொல்லுவேன் பத்தாதுன்னு நான் சொல்லுவேன், பத்தாது. இந்த ஜெப வாழ்க்கை பத்தாது, இவ்வளோ பரிசுத்தம் பத்தாது, இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஆகட்டும். அப்போனா என்னன்னா, நம்ம இப்போ ஒரு லெவலில் இருக்கோன்னா அதை விட பெட்டர் லெவல் இருக்கு. மகிமையின் மேல் மகிமை. அப்போனா மகிமைக்கு வந்தோடனே ஓகே நம்ம மகிமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆக முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு மகிமை, பலத்தின் மேல் பலன். அப்படின்னா இப்போ நம்ம கர்த்தர் பலப்படுத்திட்டாரு, நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிட்டாருன்னா அது இல்லை, அதுக்கு மேலே ஒரு பலன் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, எத்தனை பேர் தெரியும் ஏசேக்கு சித்துனா? அதெல்லாம் என்ன துறவுகள், யார் வெட்டுனா? ஈசாக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, ஃபாதர் அப்பா பாடிக்கு, ஏசேக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது, ஏசேக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது, ரெகவோ தொடங்கியது, ஆறுதல் வந்தது, ரெகவோ தொடங்கியது, ஆறுதல் வந்தது, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறோம், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. ஹல்லேலூயா. அப்ப ஏசேக்கு சண்டை, சித்னாக்கு வந்தாரு, சித்னாலையும் சண்டை, அப்புறம் எங்க வந்தாரு? ரெஹபோத்துக்கு வந்தார். ரெஹபோத் வந்தோடனே சண்டைக்கு வரலை, ஆறுதல் வந்துருச்சு அவருக்கு. என்ன ஆயிடுச்சு? அப்பாடா, ஒரு பெருமூச்சு. என்னமோ தெரில, காலையில் எனக்கு பெருமூச்சை பற்றி படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. டைம் தான் எனக்கு இல்லை, அது ஒன்று தான் எனக்கு இல்லை. நான் ஆண்டுகிட்ட சொல்லுவேன், இது மட்டும்தான்ப்பா எனக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன், மற்ற எல்லாமே கொடுக்குறீங்க, டைம் மட்டும்தான் இல்லை. இந்த பெருமூச்சை குறித்து சும்மா ஃபோன்லேயே படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் வந்து ரொம்ப கம்மி தான் என்னால் பைபிளை திறக்க முடியுது. நோட்டில் எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும், இப்போல்லாம் எழுத முடியறதில்ல.
எழுதுனாலே பிள்ளைங்க வந்து கிழிச்சிரு. பைபிளையே காப்பாற்றி வச்சுருக்கேன். இப்போ டைரியில் மெயின்டைன் பண்ண முடியுது. எல்லாத்தையுமே அவளுக்கு ஃபீட் பண்ணும்போது நோட்ஸில் தான் சேவ் பண்ணுவேன். எனக்கு ஆண்டவர் கொடுக்குற வெளிப்பாடுகள் எல்லாம் நோட்ஸில் அப்படியே சேவ் பண்ணி அதில் தான் இப்போ நான் ப்ரீச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன். ஆனால் எனக்கு எழுதுறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ காலையில் இந்த பெருமூச்சை குறித்து சில வசனங்களை அப்படியே சும்மா படிச்சுட்டு இருந்தேன். பெருசாக தியானிக்கல, அப்படியே பண்ணும்போது இந்த பெருமூச்சு விடுன்ற அந்த இடத்துலாம் வரும்போது அந்த பெருமூச்சுன்றது ஒரு பெரிய ப்ரேயர் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஆண்டவர் எங்கெல்லாம் அந்த வார்த்தையை சொல்கிறாரோ அதெல்லாம் ஒரு ஜெபம். நம்ம நினைக்கிறோம் நம்ம உதடுகள் அசைச்சாதான் ஜெபம் வருதுன்னு இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நான் அவங்க பெருமூச்சை கேட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஜெபிக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லை. 1-2 வருஷம் அடிமையாக இல்லை அவங்க, 400 வருஷத்துக்கு மேலே அடிமையாக இருக்காங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட நீங்கள் பாருங்கள், ஒரு பிள்ளை இல்லைன்னா 1 வருஷம் உற்சாகமாக ஜெபிப்பாங்க, 2 வருஷம் உற்சாகமாக ஜெபிப்பாங்க, 4 வருஷம் ஜெபிப்பாங்களா? 5ஆவது வருஷத்தில் நான் பார்த்த பல பேர் அவங்க ஜெபங்களை கைவிட்டுருவாங்க. சரி இப்படியே இருக்கட்டும் வாழ்க்கை, இப்படிதான் போல கர்த்தர் எனக்கு அது முடிச்சார், அப்படி ஆயிடுவாங்க. அதுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்செல்லாம் நம்ம பார்த்தா ஒரு குழந்தைக்காய் காத்திருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு கண்ணீரை கூட வர வைக்காது. ஏன்னா அழுது அது நின்றுடுச்சு அந்த அழுகு. ஐ ஹவ் சீன் பீப்புள் லைக் தட். அதுக்காக அவங்க அழக்கூட மாட்டாங்க, அப்படியே அப்போ அழுகையும் வரல, வார்த்தையும் வரல. அந்த நிலை தான் இஸ்ரவேல் ஜனங்க இருந்தார். அவங்க விட்டதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு அடி விழும் பொழுதும் ஒவ்வொரு முறை அவங்க வேதனைப்படுத்தும் போதும் அவங்க விட்டதெல்லாம் ஒரு பெருமூச்சு தான். எனக்கு கர்த்தர் சொல்கிறேன், நான் அதை கேட்டேன்றேன். எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா, நம்ம அப்பாவுடைய காது எவ்வளோ ஷார்ப் பாருங்க. ஏசப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு மூச்சு விடுறீங்க பாருங்க, அதை கூட உங்கள் அப்பா கவனிக்கிற ஒரு நல்ல அப்பா உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ரெஹபோத்துக்கு வந்த உடனே ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது அவருக்கு. அவள்தான் இப்போ யாரும் சண்டைக்கு வரலப்பா அப்படின்னு. ஆனால் நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள், ரெகோபோத்தோடு ஈசாக்கினுடைய லைஃப் முடியலை. கர்த்தர் பெயர்சபான்ற ஒரு பெட்டர் பிளேஸை ஈசாக்கு வச்சுருந்தார். நிறைய பேர் அந்த ரெஹபோத்தோடு நின்றுவாங்க. என் கணவருடைய பிரசங்கம் அது நான் இப்போ கொஞ்சம் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. பெயர்சபா வந்து இன்னும் மேலாக இருந்துச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இது ஒன்று கிடச்சிச்சின்னா அதோடு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகக்கூடாது, இன்னும் மேலே இருக்குது. அப்போ இன்னும் மேலே நீங்கள் ரெகபத்தோட ஓகே கர்த்தர் நமக்கு செஞ்சார் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிடாதீங்க. இதுக்கும் மேலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆல்ரெடி நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா அதோடு நிறுத்தாதீங்க, அதுக்கும் மேலே உங்களை அழைக்கிறார் கர்த்தர். நீங்கள் ஆல்ரெடி வேதத்தை வாசித்தீங்கன்னா நிறுத்தாதீங்க, அதுக்கும் மேலே. அங்கே நான் உங்களுக்கு காண்பிச்சதில் கொடு முடியல உச்சியில். அப்போ ஒரு உச்சியை நோக்கி நாம் நடக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த உச்சியில் நீங்கள் நிற்கும் போது தான் இந்த மலைகளில் ஏன் ஏறணும் அப்படின்னா, பைபிளில் மலைகளில் ஏறின போதெல்லாம் அவங்களுக்கு முதல்ல ஒரு கிடைச்ச விஷயம் என்னென்னா, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அதாவது மாம்ச கண்கள் பார்க்க முடியாததை மலைகளின் மேல் ஏறினவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மறுரூப மலைக்கு இயேசு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ அதே இயேசு தான் இது வரைக்கும் அவர் பக்கத்துலேயே நடந்திருப்பாங்க. இங்கே ஜீசஸ் படுத்திருப்பார், பேதுரு இங்கே படுத்திருப்பார். கரெக்டாக இல்லைங்களா? ஆமாம் தானே? 2 பேரும் சாப்பிட்ருப்பாங்க, ஒன்றா நடந்திருப்பாங்க. அவருடைய ட்ரெஸ்ஸை கூட இவங்க வாஷ் பண்ணி கொடுத்துருக்கலாமா கொடுத்துருக்கூடாதா? அயன் பண்ணி கொடுத்துருக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸையே பேதுரு தான் துவைச்சி கொடுத்துருக்கலாம். யோசிச்சு சும்மா கற்பனை. அதே இயேசு நம்ம கூடவே பார்த்து நம்ம கூடவே இருக்கிற இயேசு. ஆனால் மலைக்கு போகும் பொழுது வசனம் சொல்கிறது, அவருடைய வஸ்திரம் மாறுது, அவருடைய முகம் மாறுது. இப்போ கூடவே இருக்கிற இயேசு இதுவரையும் பார்த்திராத ஒரு வெளிப்பாடு இவங்க 3 பேருக்கு அங்கே கிடைக்கும். நான் ஏன் மலைக்கு ஏறணும் ஆவிக்குரிய பெண்கள் இதை பேசணும், இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும்னு எனக்குள்ள ஆசை. ஏன் ஏறி வாங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இயேசுவை தெரியும், ஆனால் நீங்கள் அறியாத இயேசுவை, இன்னும் மகிமையை, இன்னும் மேலானதை அல்லேலூயா நீங்கள் பார்க்கணும், நீங்கள் அனுபவிக்கணும், நீங்கள் அதை உணரணும், அது உங்கள் வாழ்க்கையின் சாட்சியாக மாறணுன்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை ஏறி வர சொல்கிறார். சியோனு நிம் சுவிசேஷிக்கே, நீ ஏறிப்பார். நம்ம ஏறும்போது ஒன்று வெளிப்பாடுகள், ரெவலேஷன்ஸ் பைபிளில் கிடைச்சிருக்கு. வெளிப்பாடுகள், தேவனை குறித்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. மேலே நின்று நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு தெளிவு. நம்ம ஒரு விஷயத்தை தூரத்தில் வர்றதை நம்ம மேலே நின்னா ஈஸியாக பார்க்க முடியும்.
பெண்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, வந்ததுக்கப்புறம் ஓ ஓ ஓன்னு அழுவோம். நம்ம வந்ததுக்கப்புறம் 40 நாள் உபவாசம், வந்ததுக்கப்புறம் 21 நாள் உபவாசம், வந்ததுக்கப்புறம் 7 நாள் உபவாசம். ஆனால் நீங்கள் மலை மேலே நிற்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தீங்கன்னா, மலையின் உச்சியிலே கோலை பிடித்து நிற்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தீங்கன்னா, வருவதற்கு முன்பாகவே, ஏன்னா நீங்கள் மேலே நிற்கும் போது தூரத்துலேருந்து ஒன்று வந்ததுன்னா நீங்கள் அதை முன்னாடியே பார்த்துருவீங்க. வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நமக்கு தெரியாது, கதவை வந்து தட்டுனா கதவை உடைச்சாதான் நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று நம்மை தாக்க வந்திருக்குன்னு. ஆனால் மேலே நின்னோன்னா தூரத்துலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும், என்னது வந்திருக்கு, ஏதோ ஒன்று வருது. அப்போ பைபிளில் இந்த நம்ம பார்க்குற நிறைய இடங்களில் வரப்போகிறவைகளை முன்பே அறிவிக்கிற அந்த தீர்க்க தரிசன அனாயிட்டிங் எங்கே கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன்னா, அந்த மலைகளின் மேலே தான் கிடைக்கும். நீங்கள் மலைகளுக்கு மேலே ஏறும்போது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்களால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஒரு மலை மேலே தான் எலிசா இருந்தார். அந்த மலையை சுற்றி வளைச்சிட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, எலிசா சொல்கிறார், இல்லைப்பா நீ அவங்க சுற்றி நிற்கிறத பார்க்குற, ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம்ன்றார். அல்லேலூயா. அப்போ அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான், எப்படி இது பாசிபிளா, நம்ம கூட தான் யாருமே இல்லையே சுற்றி பார்த்தா. அப்போ எலிசா ஜெபிக்கிறார், அவங்க கண்ணை திறந்து விடுங்கப்பான்னும் போது அவர் கண் திறந்து பார்த்தா அவங்க கீழே இருக்கிறதோ ரதம் குதிரை, ஆனால் அவங்க கூட இருக்கிறதோ அக்கினிமயமான ரதமும் குதிரை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் மலை மேலே நின்னீங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த சமுதாயத்தினுடைய ப்ரெஷர்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமா தெரியாது. பெண்களில் பல பேர் தவறு செய்கிறதற்கான காரணம் என்ன, சமுதாயத்தில் வர ப்ரெஷர் தான். கரெக்டாக இல்லைங்களா? நிறைய பெண்கள் தவறான காரியத்துக்கு ஒத்து போகிறது எதனாலனா, அவங்க என்ன நினச்சிருவாங்க, இவங்க என்ன நினச்சிருவாங்க, நம்ம இப்படி செஞ்சால் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க, நம்ம கூட பேச மாட்டாங்க, நம்ம கூட பழக மாட்டாங்க. இதுக்காக தான் நிறைய பெண்கள் தப்பு செய்கிறாங்க. அல்லேலூயா. எங்கள் அக்கா சொல்லிச்சு, அக்கா வந்து தேவனை அறியாத ஒரு அக்கா, எங்கள் அக்கா சொல்லிச்சுன்றதுக்காக பிள்ளைய போய் கர்த்தரை அறியாத ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா? கொடுக்குறாங்க. யார் சொன்னான்னு கேட்டா எங்க பெரியம்மா சொன்னாங்களாம். இது முக்கியமா? பெரியம்மா இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அந்த பிள்ளை இப்போ அழுதே, அந்த பிள்ளை கண்ணீர் வடிக்குதே, அந்த பையனுக்கு கொடு, நல்லா இருப்பா, நல்ல சொத்து இருக்கு, நல்ல இது. ஒரு நாள் அந்த சொத்தை எடுக்கிறதுக்கு கர்த்தரால் முடியாதா? நான் பார்த்துருக்கேன், சபைக்கு வர பெண்கள் நல்ல ஆவிக்குரிய பெண்களாக இருப்பாங்க, நல்லா செபிப்பாங்க, கர்த்தருக்கு பயப்படுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அப்படியே வீட்டுக்குள்ளே போய் குடும்பத்தோடு சகஜமாக அப்படி பழகுனாங்கன்னா அவங்க மைண்ட் அப்படியே மாறிடும். அடுத்த பிரசங்கத்துக்கு வந்தால் தான் திருப்பி அதை மாற்ற முடியும். இப்போ ஊழியக்காரங்களுக்கு ஏன் தெரியுமா பெரிய சோர்வு, நீங்கள் போயிட்டு வந்து திருப்பி வேற மாதிரி வரீங்க, திருப்பி உங்களை மாற்றணும். இதுக்கு தான் நான் எப்படி விரும்புகிறேன், என்னுடைய ஊழியத்தில் நான் விரும்புகிறது என்னன்னா, நான் மாற்றுகிறது இல்லை, நீங்கள் ஏறுங்கன்ற. நான் ஏறி பார்த்து சிஸ்டர் எனக்கு மெசேஜ் வருது, ஒரு தம்பி வந்து என்னோடய வீடியோ எடுத்துகிட்டு போடுவார். அப்போது ஒரு பிள்ளை டெக்ஸ்ட் பண்ணுறாலாம், என்ன நான் நினச்சிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறா, பிரின்சி அக்கா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையன் தான் என்னுடைய வில்லான்னு நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் ஆண்டர்கிட்ட. நான் என்ன பண்ணணும், நான் கேட்டு சொல்லணும் கர்த்தர்கிட்ட. அவளையும் எனக்கு தெரியாது, அவன் லவ் பண்ணுற பையனும் எனக்கு தெரியாது. இதுதான் வேலையா, எனக்கு அதுதான் வேலையான்னு கேட்குறேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் ஆண்டர்கிட்ட, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். நான்லாம் கேட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவேன். நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன குறி சொல்கிறவளா? என்னெல்லாம் கேட்டு சொல்ல முடியாது. நீங்கள் தான் ஏறணும். சரி, ஒரு தடவை வேணால் நான் தூரத்துலேருந்து பார்த்து, ஆமாங்க உங்களுக்கு தூரத்தில் ஒன்று வருதுங்கன்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு முறையும் நம்ம எப்படி ஏற முடியும்? நீங்கள் தான் ஏறணும். அல்லேலூயா. நீங்கள் ஏறணும், நீங்கள் ஜெபத்தில் ஏறணும். இது ஏதோ ஊழியர்களுக்கு மட்டும்தான்லாம் இல்லை. பைபிளில் வந்து பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் ஒன் மேன் ஷோ, புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் குரூப் தான். பழைய ஏற்பாட்டில் ஒரு மோசேவை கர்த்தர் கையில் எடுக்கிறார், ஒரு யோசுவாவை கையில். ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டு பாருங்க, முதல்ல கர்த்தர் கையில் எடுத்ததே 120 பேரை. அப்போ புதிய ஏற்பாட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஆள் நிற்கிறது, ஒரு ஆள் தான் லீட் பண்ணுறது, அதெல்லாம் குறைஞ்சி குரூப் ஒன்றா செய்யணும் அப்படின்றது புதிய ஏற்பாட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அல்லேலூயா. சாதாரணமாக பந்தி விசாரிக்கிற ஒரு ஸ்தேவான் பிரசங்கிக்கிறாரு ஒரு பெரிய அதிகாரத்தை. ஸோ அங்கே வந்து ஆண்டவர் யாரை வேணாலும் கையில் எடுப்பார். அப்போ ஏதோ பெரிய ஆட்கள் தான் அதை செய்ய முடியும், பெரிய ஆட்களுக்கு தான் தரிசனம் கிடைக்கும், பெரிய ஆட்களோட தான் கர்த்தர் பேசுவார், அவங்க தான் ப்ராஃபஸி சொல்லுவாங்கலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனம் வரம் வேணும், அதை நீங்கள் நாடணும்னு பவுல் எழுதுறார். ஏன்னா பவுலுக்கு அந்த கஷ்டம் இருந்திருக்கும் போது எல்லாரும் வந்து பவுல் கிட்ட கேட்டிருப்பாங்க, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பவுல் சொல்லிட்டார், எப்பா நான் கேட்டு சொல்ல முடியாது, அவங்க கேட்டுக்கோங்க, எல்லார் மேலேயும் அந்த தீர்க்க தரிசனம் வரம் வருத்தோன்னு.
நீ அதை நாடுப்பா, சும்மா என்கிட்ட வராதப்பா. ஒருவேளை பவுல் இந்த விரத்தில் தான் எழுதியிருப்பார் போல. எல்லாரும் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்க, எல்லாரும் மலை மேலே போய் நில்லுங்க, மேலே நின்னாதான் தெரியும் எது வரப்போகுது. சோர்வு ஏன் வருது? இவ்வளோ நாள் ஜெபிச்சுமே நமக்கு வரலையேன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மலை மேலே நின்று ஜெபிச்சா அது தூரத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும், எப்படியும் நம்மளை வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. பெண்கள் ஒத்து போக கூடாது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நிறைய பெண்கள் அப்புறம் உட்காந்து கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் அதனுடைய விளைவுகள் நம்ம அனுபவிக்கணுமே. வேதம் அப்படி தானே சொல்லுது. அதனால நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் விமனாக இருந்தால் அவங்க கீழ் மட்டத்தை பார்த்து சொல்லுவாங்க, இவங்களுக்கு நல்ல லேண்ட் இருக்குது, இவங்களுக்கு இது இருக்குது, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய மலையின் மேல் நிற்கிற ஸ்திரீ என்ன சொல்லுவா? உங்கள் எல்லாருக்குமே பாஸ்டர் பென்ஸ் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் பென்ஸ்க்கு பியூலாக்காவை பார்க்கும்போது, பாஸ்டர் பென்ஸ் வந்து ஒரு சின்ன சர்ச் வச்சுருந்தார். அவங்க ஒய்ஃப் பியூலாக்காவை பார்க்கும்போது, ஆனால் அவங்க அப்பா யாருக்கா தெரியுமா? பியூலாக்காவோட அப்பா யார்? அரியலூர் வெஸ்லி அப்பா. அவர் ஒரு ஆவிக்குரியவர். நான் நினைக்கிறேன் அவர் மலை மேலே நின்று இருக்கார். அவர் அப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்கார். அப்போ தன் பிள்ளைக்கு இவரை பார்க்கும்போது அவர் அப்படி ஒரு கொடுக்குற அளவுக்கு அப்படி இல்லைன்னா கூட அவர் சொன்னாரா, இல்லை இவருக்கு தான் கொடுக்கணும் என் பொண்ணு. அல்லேலூயா. ஆமென். இப்போ உங்களுக்கு தெரியும் கதை, அதை சொல்ல வேணாம். சாட்சி இப்போ நான் சாட்சி சொல்ல வேணாம், நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நான் எடுத்துக்காட்டாக எதை சொல்கிறேன்னா, நமக்கு தெரியும் இந்த ஊழியர் மேலே ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது அப்படின்றது. அது தூரம் தான் நடக்க போகுது. இப்போ உடனே நடக்க போகிறதில்ல. அவங்க கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்கு அப்படியே ஒரு விருத்தி வந்து அப்படி ஆகலை. அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இந்த கஷ்டங்கள் நடுவுலலாம் கடந்து போனது எப்படி? அப்போ ஒரு தகப்பனா ஒரு பிள்ளை கஷ்டப்படும் போது, மருமக இந்த ஊழியத்தில் கஷ்டப்படும், அவர் எப்படி பார்த்துட்டு இருந்தார்? சும்மா இருந்தார்னா அவருக்கு தெரியும், இல்லை உன்மேல் ஒரு அழைப்பு இருக்கிறது, அது தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது, இதோ நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா கர்த்தருக்கு தெரியும் வரப்போகிறது என்னன்னு. ஹல்லேலூயா. அப்ப வரப்போகிறவர்களை முன்னறிகிறதற்காக தான் கர்த்தர் உங்களை ஏறுன்றார். ஏறணும். சும்மா நம்ம ஒன்று செஞ்சுட்டு திருப்பி ஃப்ளாப் ஆகி வரதெல்லாம் வெயிட் பண்ணால் கர்த்தர் காமிப்பார். இதை காண்பிச்சா அதை செய்ய போகிறோம். அதனால தான் சுவிசேஷியை நீ ஏறுகிற சுவிசேஷியை அடுத்து செய்ய வேண்டியதுன்னு தெரியுமா? கூறு. ஏறுனா தான் கூற முடியும். இன்னைக்கு ஏன் நம்ம எதையுமே பேச முடியல, எதையுமே நம்ம ப்ராஃபஸை பண்ண முடியல அப்படின்னா, நமக்கு என்ன இல்லை அப்படின்னா ஏறல. அது என்னன்னா அந்த அந்த கடைசி வார்த்தையை வாசித்து நம்ம முடிக்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசிப்போம் அந்த 40ஆம் அதிகாரத்தில், இதோ உன் தேவன் என்று கூறு. என்ன கூறணுமா? பயப்படாம நீ சொல்லு. என்ன சொல்லு? இதோ உன் தேவன். இன்னைக்கு நீங்க ஏறும் பொழுதுதான் கர்த்தர் யாருன்றது நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் கர்த்தரை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த சோதனைகள் வந்தாலும் உங்கள் வாயில் ஒன்று இருக்கும், இல்லை என் அப்பா அதோ இல்லை, இதோ என் தேவன், இதோ என் பக்கத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரால் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை உணரவும் முடியல, அதை அறிக்கை செய்யவும் முடியல. பெண்கள் டக்குன்னு என்ன பண்ணுவோன்னா பயங்கர உற்சாகமாகிடும், திடீர்னு ரொம்ப சோர்ந்து போயிடும். நம்ம கணவர் வந்து அவ்வளோவா கர்த்தரை மகிமைப்படுத்திலாம் பேச மாட்டார். அதே போல் அவர் அதிகமாக கர்த்தரை தூஷித்தும் பேச மாட்டார். ஆனால் நம்ம தான் அதிகமாக கர்த்தரை ரொம்ப மகிமைப்படுத்துவோம், அடுத்த செகண்டே தூஷித்து பேசுவோம். வி ஆர் எமோஷ்னல். பெண்களுக்கு நான் எப்பவுமே சொல்வேன், பெண்களுடைய டிரைவர் சீட்டில் யார் இருக்கான்னா எமோஷன் தான் இருக்குது. நம்மளை இயக்கிறது எதுனா எமோஷன் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் எமோஷனல் தான் ஆவீங்க. அம்மா பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா உங்கள் கணவர் பாஸ் ஆனதை அந்த மார்க்கை பார்த்து நிற்பார். நீங்கள் கண்களில் தண்ணீர் வந்திருக்கும். இது நான் பலவீனம்னு சொல்ல மாட்டேன், அது பலன் தான். ஆனால் அது கர்த்தருடைய சமூகத்தில் தான் பலன். அல்லேலூயா. அப்போ நம்ம ரொம்ப எமோஷ்னலான பீப்புள். அதனால ஆண்டவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அவர் தானே அப்படி படைச்சார். நான் சொல்லுவேன் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னுருவேன். ஏதாவது ஒரு ரொம்ப என்னால் எதுவும் செய்ய முடியலன்னா, அப்பா நீங்கள் தானேப்பா சொன்னீங்க, நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு அவர்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு நம்ம சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் கையில், நீங்கள் தானேப்பா ஊழியத்தை கூட்டு வந்தீங்க, உங்கள் பொறுப்பு, நீங்கள் தானேப்பா பிள்ளையை கொடுத்தீங்க, உங்கள் பொறுப்பு அப்படின்னு சம்டைம்ஸ் நம்ம செய்ய முடியாதவைகளை டாஸ்க்கெல்லாம் அப்பா கிட்ட அப்படி தள்ளிடுவேன். கூற முடியல, இன்னைக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்றது நம்மளால தைரியமாக நம்ம பிரச்சனைகள் நடுவில் எல்லாம் நடக்கும்போது கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்கிற நம்முடைய போராட்டங்கள் நடுவில் இதோ உன் தேவன் நம்மளால சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை நமக்குள்ளேருந்து வரமாட்டேங்குது. ஏன் அந்த தைரியம் வரமாட்டேங்குது? ஏன் நம்ம பயப்படுறோம் அப்படின்னா நம்ம மலை உச்சியில் இல்லாததுனால தான். அங்கே நம்ம இருக்கிறோம் ஸ்பிரிச்சுவலி. இஃப் யூ ஆர் இன் அ ஹையர் பிளேசஸ், எபேசியர் அதான் வாசிக்கிறோம், உங்களை கர்த்தர் பிதாவினுடைய உன்னதங்களில் உங்களை உட்கார பண்ணியிருக்கிறார்.
அப்போ நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கோம்னா உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ அந்த உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு பயம் இருக்குமா? பயம் இருக்காது. என்ன சொல்லுவோம்? உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கோம்னா என்ன அர்த்தம்னா, பிதா உட்கார்ந்துருக்காரு, பிதாவோட பக்கத்தில் இயேசு உட்கார்ந்துருக்காரு, இயேசு பக்கத்தில் நம்ம தான் இருக்கோம். அப்போ அந்த இயேசுவின் உன்னதங்களில் உட்கார்ந்திருந்த ஸ்திரீயால் தான் சொல்ல முடியும், இதோ என் தேவன். அல்லேலூயா, இதோ உன் தேவன். எந்த சூழலும் நீங்கள் ஒன்றும் மறக்கக்கூடாது, என் அப்பா என் அருகில் இருக்கிறார். உங்கள் மனசு நொறுங்குது பாருங்க. உங்கள் மனசு நொறுங்கும் போது, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. உங்கள் மனசு சொல்லும், இவ்வளோ நம்ம உடைக்கப்படுறோமே, கர்த்தர் ஒருத்தர் இருந்தால் நம்மளை இப்படி வரான்னு மனசு சொல்லும். நான் இந்த மனசுக்கு ரொம்ப எதிரி, என் மனசுக்கே, உங்கள் மனசுக்கு இல்லை. அது மாற்றி மாற்றி பேசுதுங்க, நானும் பார்த்துட்டேன். இது மாற்றி மாற்றி சொல்லும் இந்த மனசு. கரெக்டாக இல்லைங்களா? அதான் நான் ஒரு பகுதியை தியானிச்சுட்ருக்கிறேன். எனக்கு அதை ஒரு பாட்காஸ்ட் ஆக்கணும், இல்லை புத்தக வடிவாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இன்னும் நான் அதை பிரசங்கிக்க ஆரம்பிக்கல. ஆனால் அது பிரசங்கத்தோட இன்ட்ரடக்ஷனில் இதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம மனசு இருக்குல்ல, அது மாற்றி மாற்றி பேசும். மனசு சொல்லும், உன்னை கர்த்தர் மறந்துட்டாரு அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்லணும்னா, மனசு சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. கர்த்தர் நொறுங்கின இருதயத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு அடியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் அறிவு. அப்போ உங்கள் மனசு உடையும் போது உங்கள் உள்ளம் சொல்லுதில்ல, கர்த்தர் உன்னை மறந்துட்டார், இப்படி விட்டுட்டாரே. ஆனால் நீங்கள் சொல்லணும், இல்லை பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யார் மனசு உடைஞ்சிருக்கோ அவங்க பக்கத்தில் இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் நொறுங்கி போயிருக்கீங்களோ அப்போ நீங்கள் நினச்சிக்கணும், இல்லை இப்போ தான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் அதிக நெருக்கத்தில் இருக்கிறார், என் கிட்ட அவர் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த எல்லா இருதய உடைப்புகளுக்கும் எனக்கு நடந்த எல்லா சூழலும் நான் பார்த்தா கர்த்தர் என் கூடவே இருந்திருக்கார். நான் நினச்சிருக்கேன், பாஸ்டர்மா பேசும்போது நான் மனசில் நினச்சேன், என் குடும்பத்தில் அந்த போராட்டங்கள்லாம் சந்திக்கும் போது அந்த சின்ன வயசில் என் மனசு சொல்லியிருக்கு, இதுவே ஒரு பையன் இருந்திருந்தான் தான் இந்த வீட்டில், நானும் என் தங்கச்சி பொன் பிள்ளைங்க. அப்போ நான் நினைப்பேன், இதுவே ஒரு பையன் இருந்திருந்தானா கேட்டிருப்பான்ல, சண்டை போட்டிருப்பான்ல. இதுவே ஒரு பையன் இருந்திருந்தானா தட்டி கேட்டிருப்பான்ல. இதுவே ஒரு பையன் இருந்திருந்தானா இந்த மாதிரிலாம் யாரும் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களா? நான் பார்த்துக்கிறேன் போங்க, எங்கள் அம்மாவை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான்ல. இதுவே ஒரு பையன் இருந்திருந்தானா இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மளை அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு நான் என் மனசில் உண்மையாகவே நினச்ச காலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அது பையன் பொண்ணுன்னு இல்லை, கர்த்தர் தான் கூட இருக்கிறேன்னு ஒருத்தர் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் அபவுட் ஜெண்டர், இட்ஸ் அபவுட் காட், இட்ஸ் அபவுட் காட். கர்த்தர் ஒரு குடும்பத்தோடு இருந்தால், அந்த வீட்டில் 4 பையன் இருந்தால் கூட அந்த குடும்பம் கர்த்தரோடு இல்லைன்னா அந்த குடும்பம் செழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் 10 பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் கூட ஒரு பிள்ளை கூட கர்த்தரை தேடாத பிள்ளையாக இருந்தால் அந்த குடும்பம் செழிக்க முடியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் பானையில் மாவில்லை, எண்ணெய் இல்லை, புருஷன் இல்லை, சின்ன பையன்தான், இதுவே ஒரு விதவை, எதுவுமே இல்லை. ஆனால் எலியாவின் வழியாக கர்த்தர் அவளை சந்திக்கும் பொழுது, அல்லேலூயா, எவ்வளோ நல்ல தேவன் இல்லை நம்ம தேவன். உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசு உங்க கூட இருக்கிறார். இதோ என் தேவன். சொல்லுங்க இந்த வார்த்தை, இதோ என் தேவன். தூரத்தில் இல்லை என் அப்பா, என் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நான் மலையின் மேலே ஏறணும், கொடுமுடியில் உச்சிக்கு நான் ஏறணும், உங்கள் கைகள் உயர்த்தணும். இன்னையிலிருந்து இந்த சிஸ்டர் சொன்னாங்க, அடுத்தடுத்து பெண்கள் கூட்டம் நடத்தணும், பெண்களுக்கு எழுப்புதல் வேணும். ஏன்னா நீங்கள் ஒருத்தங்க எழுமுனா தான் நிறைய விஷயத்தை செய்ய முடியும். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற பிரபலமான கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்துகிற எந்த ஊழியனுக்கு பின்பாகவும் ஒரு தாய், ஒரு மனைவியினுடைய ஜெபம் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. அதனால உங்கள் ஜெபத்தை, உங்கள் கையெடுப்பை, உங்கள் கண்ணீரை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் மலையின் மேலே நின்னாதான் கீழே யோசுவா ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஏறணும். ஏறுறது ஈஸி கிடையாது, அதை சொல்லிட்டேன் நான். ஏறுறது கஷ்டம், கால் வலிக்கும், மூச்சு வாங்கும், உங்களுக்கு அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஆனாலும் நீங்கள் ஏறுறா கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. சில மோரியாவின் மலையின் மேலே கர்த்தர் உங்களை ஏற சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே போய் அங்கே ஏறி வான்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் நீ விட்டுறணும்னு அர்த்தம், இதெல்லாம் நீ எனக்கு விட்டு கொடுக்கணும்னு அர்த்தம், இதெல்லாம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னால் அதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்.
சீரியல் பார்க்காத, சினிமா பார்க்காத, போய் 4 பொம்பளைங்களோட கூட உட்காந்து பேசாத அப்படின்னு கர்த்தர் சொன்னால் அதை உடனே விட்டுறணும். ஐயோ நான் பேசாமன்னா அந்த 3 பேர் என்னை பற்றி பேசுவாங்களே. நீங்கள் 4 பேராக பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் மட்டும் அந்த பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து வந்தீங்கன்னா அந்த 3 பேர் யாரை பற்றி பேசுவாங்க? என்ன நம்ம கூட தானே இருந்தா, என்ன இன்னைக்கு புதுசாக ஏசுன்னு வரமாட்டேங்கிறா, ஜெபிக்கிறாளாமா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி பேசுவாங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வராம எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன, சண்டே ஒரு நாள், என்ன நாங்கள் ஒரு நாள் தானே ஃபங்க்ஷன் வைக்கிறோம், இதுக்கு வராமல் இருக்காளே, இவளுக்கு ஏதாவது குடும்பத்தில் நடந்தால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டுக்காதே. நீங்கள் ஏறி வாங்க, ஏறி வாங்க. வலிக்கும், ஏறி வாங்க. வேதனையாக இருக்கும், ஏறி வாங்க. ஏறி வர்றது எல்லாராலையும் முடியாது. எத்தனை லட்சம் இஸ்ரவேல் புருஷர்கள் இருந்தாலும் மலைக்கு ஏறினது யோசுவா மட்டும்தான், மோசே மட்டும்தான். மோசே கூட கொஞ்சம் ஆரோன் ஏறினாங்க, எல்லாரும் ஏற முடியாது. நான் சொல்றேன், இந்த பிரசங்கம் எல்லாருக்கும் முடியாது கிடையாது. ஒரு சிலரை கர்த்தர் ஏற பண்ணுவார். அல்லேலூயா. ஆனா அப்படி ஒருத்தங்க ஏறினாங்கன்னா இந்த உலகம் அவர்களை ஏறெடுத்து தான் பார்க்கும். அப்படி ஒரு உயர்வுக்கு கர்த்தர் உங்களை உங்க தலைமுறையை கொண்டு போவார். பணம், நிலம், பொருள், நகை, பின்புலன் எதுவும் வாங்கி தராத ஒன்றை மலை உச்சியில் நிற்கிறவளுக்காக கர்த்தர் பெற்று தருவார். நீங்க ஓடி ஓடி எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு அலைய வேண்டாம். அவர் பாதம் அந்த மலை உச்சி, இங்க மட்டும் இருங்க. உங்களுக்காக அப்பா பேசுவாரு, உங்களுக்காக அப்பா செய்வாரு. உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதை கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் எழும்பி நின்று தெய்வ சமூகத்துல தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ ஏசப்பா. அந்நிய பாஷை பேசிட்டே எழும்பி நில்லுங்க. முக்கியமான ஒரு தருணம். வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷைகளில் பேசி அபிஷேகம் பெற காத்திருக்கிறவர்கள் எல்லாம் ஏசப்பா ஆவியானவரேன்னு கூப்பிடலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே என்னை ஏற பண்ணுங்கப்பா, என்னை கூற பண்ணுங்கப்பா. ஆண்டவரே என்னை சுவிசேஷியாய் மாற்றுங்கப்பா, என்னை ஒரு தீர்க்கதரிசியா மாற்றுங்கப்பா. ஆண்டவரே பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கண்ணீர் விட்டு அழுகிறவளாய் அல்ல, தூரத்தில் இருந்தே அவைகளை கண்டுபிடித்து ஆண்டவரே அவைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறவளாய், இதுவரையிலும் நான் இயேசுவை பார்க்காத அந்த மகிமையின் சரீரத்தை, அந்த மகிமையான வஸ்திரத்தை, அந்த மகிமையான முகத்தை நான் பார்க்கும்படி ஏறி வருகிறேன். நான் ஏறி வந்து எதையெல்லாம் பலி செலுத்தணுமோ அதெல்லாம் நான் பலி செலுத்துகிறேன். ஒரு சிலரை கர்த்தர் மோரியாவுக்கு ஏறி வர சொல்லுகிறார், ஒரு சிலரை கர்த்தர் கர்மேலுக்கு ஏறி வர சொல்லுகிறார், ஒரு சிலரை கர்த்தர் சியோனுக்கு ஏறி வர சொல்லுகிறார். தெய்வ சமூகத்தில் கேளுங்க, அப்பா நான் எங்க ஏறி வரணும்? நான் ஜபத்தில் ஏறணுமா, வேத வாசிப்பில் ஏறணுமா, பிரதிஷ்டையில் ஏறணுமா, உமக்கு பயப்படும் பயத்தில் நான் ஏறணுமா, மகிமையுள்ள மறுரூபம் அலைக்கு நான் ஏறணுமா? கண்களை அடைத்து நீங்க ஜெபிக்கும் போதே வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். உங்க பிரச்சனைகளுக்குரிய தீர்வை யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்க தேடி ஓட வேண்டாம், எங்கெங்கயோ அலைய வேண்டாம், மனிதர்கள் காலை பிடிக்க வேண்டாம். நீங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்டு சொல்லுங்கன்னா கேட்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார், கர்த்தர் உங்கள் செவிகளை உணர்த்துவார். ஜெப பலிபீடங்கள் ஒவ்வொரு பெண்களுடைய வீடுகளிலும் கட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் தேவ சமூகத்திற்கு ஏறி போக வேண்டும். சியோன் என்கிற சுவிசேஷியே நீ ஏறி வா, இதோ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் உனக்காக வழக்காடுவார். அவர் உனக்குரிய பலனை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். நீ வடித்த கண்ணீர், நீ பட்ட பிரயாசம், நீ செய்த ஜெபங்கள், உன்னுடைய ஆராதனை, இவைகள் எல்லாவற்றுக்குரிய பலனை நீ ஏறி வந்து பெற்றுக்கொள். தரிசனங்களை பெற்றுக்கொள். பார், கண்களை திறந்து பார், கண்களை திறந்து பார். ரீகா பாபா பாருங்க, நல்ல கண்களை திறந்து தேவ சமூகத்துல ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். நீங்க பாருங்க, தூரத்திலிருந்து வருகிற ஆபத்துக்களை முன்னமே அறிகிற ஒரு வெளிப்பாடு. ரீகா பாதா ராபா ஷீகா பாதா ரகாத ராபா. நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இன்னைக்கு நைட்டு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவார். எழும்பி ஜெபி, எழும்பி பாரு, எழும்பி பாரு. அவன் உனக்கு விரோதமா எதையோ உன்னை செய்யறான், நீ ஜெபி. ரீகா பாகா தாரா பாலா தீரா பா ஷீகா பா. உன் சொந்தம் உனக்கு விரோதமாக மாந்திரங்களை செய்கிறது, நீ எழும்புன்னு சொல்லி தூரத்தில் அவைகள் செய்யப்படும் பொழுதே, அவைகள் செய்யப்படும் பொழுதே நீ கப கதர் ரப லகதர மல கதர் ரப லப பஷி கதர் ரமதரா ஈகலதர கலிகதர மலதர பலப. ஏறி வா, புதிய பாஷைகளை பெற்றுக்கொள், புதிய தரிசனங்களை பெற்றுக்கொள்.
உன் பிள்ளைகளை குறித்த எதிர்கால திட்டங்களை பெற்றுக்கொள். உங்க பிசினஸ்கான ஸ்ட்ராட்டஜியை பெற்றுக்கொள். வாலிப பிள்ளையே, அந்நிய பாஷை பேசு, வாய்களை திறந்து பேசு. வாலிப பிள்ளைகள் பேசுங்க, வயது முதிர்ந்தவங்க பேசுங்க. இயேசு வர்றதுக்கு முன்னாடியே சிமியோன் தெரிஞ்சிருந்துச்சு, சிமியோன் பார்த்திருந்தான். வயது முதிர்ந்த சிமியோன் இயேசுவை முன்னமே அறிந்திருந்தான். வயது முதிர்ந்தவங்களே, சிமியோனை போல நீங்க பலதர பலபலா. வயது முதிர்ந்தவர்களே, சிமியோனை போல வரும் காரியங்களை முன்னமே அறிந்து கொள்ளுகிற அபிஷேக். மோசே, மோசே ஏறு, கோலை பிடித்துக் கொண்டு ஏறு. உன்மேல் கர்த்தர் வைத்த அபிஷேகத்தை பிடித்துக் கொண்டு ஏறு. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பிடித்துக் கொண்டு ஏறு. ஏறு ஏறு ஏறு, மலை உச்சிக்கு ஏறு. பாதியில சோர்ந்து போய் நின்னுட்டியா? உன் ஜப வாழ்க்கை பாதியில குன்றி போனதா? இலை படைந்தவர்களே, பலனடையுங்கள். உங்களுக்கு கழுகு கொப்பான சிறகுகளை கர்த்தர் கொடுக்கிறார். பறந்து போ, அந்த மலைக்கு பறந்து போ, பறந்து போ. நிகதரபதரகதரபலதரலா ஷிகதரபதரதரகரகதரா சேதரலா நிகலகதரலகதரலகதரலதரோ ரிமதரபதரபதரபதரபா லிகலகதரபலதரபா. கழுகு கொப்பான சிறகுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உயர பறப்பீர்கள், உயர பறப்பீர்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க. சோர்வுகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்வு, உழைச்சு உழைச்சு சோர்வு, பிரயாசப்பட்டு பட்டு ஒரு சோர்வு. நம்ம நிறுத்திடலாம், நம்ம அமைதி ஆயிரலாம், நம்ம விட்டுடலாம். அப்படி உங்க மனசு சொல்லுச்சு இல்ல? அப்பா சொல்றாரு, விடாதே, நீ இல்லைன்னா இந்த குடும்பம் அழிஞ்சிரும். உன் ஜெபம் இல்லைன்னா உங்க பிள்ளைகள் தலையை காப்பாற்ற முடியாது. இந்த கொடைக்கானலுக்கு ஒரு எழுப்புதல் வரணும்னா நீ மலையின் மேல ஏறணும். யோசுவா ஜெயிக்கணும்னா மோசே ஏறணும். உன் தலைமுறை ஜெயிக்கணும்னா நீங்க மலைக்கு ஏறணும். ஆயுதங்களை குதிரைகளை நம்பினவன் தோற்று போவான். அமலேக்கியன் தோற்று போவான். அமலேக்குக்காக மலையின் மேல் ஏறுகிறவன் இல்லை, இஸ்ரவேலுக்காக மலையின் மேல் ஏறுகிறவன் உண்டு. ஜெயம் ஜபத்தினால் தான் வருகிறது, ஜெயம் ஜபத்தினால் தான் வருகிறது. எல்லா சோதனைகளையும் சாதனைகளை ஆற்றுவதற்கான அபிஷேகம், வல்லமை, அனல், அக்கினி, அக்கினி. நீ கபகதர பதரக ரகதரலோ ஆதியில் கொண்ட அன்பு எங்கே? உன் வாலிப பருவத்தில் நீ இயேசுவை நேசித்த நேசம் எங்கே? எங்கே? உன் பிள்ளைகள் உன்னை கர்த்தரை மறக்க பண்ணினார்களோ? உன் குடும்பம் கர்த்தரை மறக்க பண்ணினதோ? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனா தேவையான ஒண்ணு மிஸ் பண்ணிட்ட. அப்பாவுடைய பாதத்துல உட்கார்றத மறந்து விட்டாய், மறந்து விட்டாய், மறந்து விட்டாய். உன் கலக்கத்திற்கான காரணம் நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்காமல் இருக்கிறது. உன் சோர்வுக்கான காரணம் அப்பாவுடைய சமூகத்துல காத்திருக்காம இருக்கிறது.
கண்களை மூடி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எவ்வளோ பேசி பார்த்தேன் மாறல, எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்கல, எவ்வளோ அன்பு செலுத்தி பார்த்தேன், எவ்வளோ ஜெபிச்சேன், எவ்வளோ உழைச்சேன், ஓடுனேன், இவ்வளோ செஞ்சோம், ஒரு பலனும் இல்லை, ஒரு பிரதிபலனும் இல்லை, ஒரு அப்ரிசியேஷன் இல்லை. இது எல்லாம் செய்தும் உங்களுக்கு கிடைக்காத அந்த பலன் நீங்கள் மலை மேல் ஏறுவதினால் உங்களுக்கு கிடைக்கும். நீ எவ்வளோ பிரயாசப்பட்டிய மார்த்தா, ஆனா என் பாதத்துல உட்கார மறந்துட்டியே. என் பாதத்துல நீ உட்கார்ந்துட்டு போய் நீங்க 6 மணி நேரம் செய்கிற வேலைய அப்பாவுடைய பாதத்துல காத்திருந்தா 1/2 மணி நேரத்துக்குள் உங்களால் அதை செய்து முடிக்க முடியும். கர்த்தர் ப்ராஃபட்டிக்கலா உங்களோட பேசுறார், ப்ராஃபட்டிக்கலா உங்களோட பேசுறார். நீங்க நிறைய எஃபர்ட் போட்டீங்க, ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. இங்க இருக்கிற ஒரு சில பேருடைய வாழ்க்கையில you have done your best, you have given your best to your family, to the career and anything you are waiting for, ஆனா you receive nothing back. அப்பா சொல்றாரு என் பாதத்துக்கு ஓடி வா, நான் உனக்கு ஸ்ட்ராட்டஜி தருவேன், நான் உனக்கு திட்டங்களை தருவேன், நான் உனக்கு தரிசனங்களை தருவேன், உன் பிள்ளையை குறித்த விளக்கங்களை உனக்கு நான் தருவேன், அவனிடத்துல எப்படி பேசி அவனை வழிக்கு கொண்டு வரணுன்ற அந்த வார்த்தையை உன் வாயில வைப்பேன், உன் கணவரை எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும் என்கிற திட்டங்களை உனக்கு நான் தருவேன். When you have a strategy, you can do it easily. உங்க பிரச்சனையை சுலபமாக்க ஒரே வழி, அப்பாவுடைய பாதத்துக்கு நீங்க போய் மலைக்கு ஏறி போய் அவரை சந்திக்கிறது தான். தெளிவாய் அப்பா பேசியிருக்கிறார், தெளிவாய் பேசியிருக்கிறார். அவர் உங்ககிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல, என்கிட்ட வான் மட்டும்தான் கூப்பிடுறார், ஏறி வான் தான் சொல்றார். அங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம், எனக்கு எதுவுமே தெரியாதேப்பா, இல்ல நீ ஏறி வா, நீ வந்து என் பாதத்துல உட்கார், ஆதி அன்புக்கு திரும்ப வா. கர்த்தாவே உமக்கு நாங்க நன்றி சொல்றோம்ப்பா, எங்களோடு பேசின தேவனுக்கு நாங்க நன்றி சொல்றோம், எங்களோடு இடைப்பட்ட கர்த்தருக்கு நாங்க நன்றி சொல்றோம். இந்த இடத்துக்கு வந்த ஒவ்வொரு பெண்களும் இதோ என் தேவன் என்று சொல்லட்டும். இவங்க எல்லார் மேலேயும் ஒரு ப்ராஃபட்டிக்கல் அனாயிட்டிங்க கர்த்தர் இன்னைக்கு இறங்க பண்ணியிருக்கீங்க. இவங்க தீர்க்கதரிசிகளை தேடி ஓடி போறதில்லை, இவங்க தான் இவங்க குடும்பத்துக்கு தீர்க்கதரிசியா மாற போறாங்க, இவங்க தான் இவங்க குடும்பத்துக்கு ஆசாரியரா இருக்க போறாங்க, இவங்க தான் இவங்க குடும்பத்தை காப்பாற்றுகிற எசர்களா இருக்க போறாங்க. நான் அப்படி இவர்கள் மேல் இந்த அபிஷேகத்தை இறங்க பண்ணின தேவனுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன். இனி ஒருபோதும் இவர்கள் சோர்ந்து போகாமல், ஆண்டவரே வாலிபர்கள் சோர்ந்து போகலாம், இளைஞர்கள் இளைப்படைந்து போகலாம், ஆனா உங்களை தேடி வந்த இவங்க சோர்ந்து போக கூடாது. உன்னதத்தின் பலனால இவர்களை இடை கட்டுங்கப்பா, நல்ல கைகளை தட்டி அந்த ஸ்ட்ரென்த்